உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவானவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய 3 இணையவழி அமைப்புகளின் சார்பில் இப்போது மெய்நிகர் மேடை தொடங்குகிறது. 429வது மெய்நிகர் மேடை. இந்த மேடையில் நாம் மதிப்புக்குரிய பேராசிரியர், நம்முடைய அன்பு அண்ணாச்சி பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டு இந்த அவையில் இருக்கின்ற எல்லா ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் காலந்தோறும் என்ற பொது பொருண்மையில் நடைபெறுகின்ற 2வது அமர்வு இது. இந்த அமர்விலே சென்ற அமர்வில் உரையாற்றிய அதே பொருண்மையில்தான் தொல்தமிழர் இருப்பும் எல்லையும் என்ற தலைப்பின் 2வது பாகத்தை நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் நமக்கு தரவிருக்கிறார்கள். இந்த உரையை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்காக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தூய சவேரியார் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் இதயராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வினுடைய கவிதையை நமக்கு வழங்குவதற்காக கோவையை சார்ந்த நம்முடைய அன்பு கவிஞர் லாசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இனிய மாலை வேளையில் நடக்கின்ற இந்த மெய்நிகர் மேடை நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தருவதற்காக என்னுடைய தோழன், இந்த அமைப்புகளுள் இணை இயக்குநராக செயல்படக்கூடிய அன்பு தோழன் சைமன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சைமன், தொடங்கலாம். தமிழ்தாய் வாழ்த்து அனைத்து தோழர்களுக்கும் வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு, முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அன்பு நண்பன் ஜார்ஜ் அவளை வந்திருக்கிறார்கள். ஏனைய ஆளுமைகள் சிவசுப்பிரமணியம் தோழர், சுனிதா கிருஷ்ணமூர்த்தி தோழர், தேவானை தோழர், தேவி தோழர், ஷைலா ஹெலின், இதயராஜா தோழர், வனஜா தோழர், முருகானந்தம் தோழர், நடராஜன் தோழர், ரவீந்திரன் தோழர், திராவிடமணி தோழர், சேவியர் மேரி, குமரேசன் தோழர், முனைவர் கிருத்திகா, ரகுபதி தோழர், சூரியகுமார் தோழர் இணைந்துள்ளார்கள். உங்கள் அனைவரையும் ஜீவானவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்பான வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு, முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாட கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட இணை செயலாளர் ஜார்ஜ் அவர்கள், நமது ஜீவானவா சிந்தனை பள்ளியின் இணை செயலாளராக இணை இயக்குனராக செயல்படுவர், அவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாட அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களே, ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய 429வது மெய்நிகர் மேடை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தோழமை நெஞ்சங்களையும் வருக வருக வரவேற்று வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி ஜார்ஜ், மிக அருமையாக தமிழ்தாய் வாழ்த்தினை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். மேலும் தேவி தோழர், தனம் தோழர்,
ஷைலா தோழர், வாஷிமா பர்வீன் தோழர் ஆகியோர்களும், நடராஜன் தோழர் ஆகியோரும் இணைப்பில் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வின் ஒரு சிறப்பாக புத்தர் சிந்தனையை இயக்குனர் எஸ்.கே. கங்கா அவர்களை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய நிகழ்வில் புத்தருடைய ஒரு சிந்தனையை எடுத்துச் சொல்லுவது என்ற மரபை தொடங்கி இருக்கிறோம். அதே போல திருவள்ளுவருடைய குறளையும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மரபு, இரண்டையும் ஒரே நேரத்தில் தொடங்கி இருக்கிறோம். இன்று 3வது தினம். இது புத்தருடைய ஒரு வாக்கு. பேசும் வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாகவும் பிறருக்கு நன்மை தருவதாகவும் இருக்க வேண்டும். ஒரு பொருளும் இல்லாமல் பயனில்லாத வீண் பேச்சுகளை பேசுவதை காட்டிலும் மனதுக்கு அமைதி தரும் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை பேசுவதே மேலானது. வீண் பேச்சினால் அதை பேசுபவருக்கும் அதை கேட்பவர்களுக்கும் நேரம் வீணாகுமே தவிர வேறு எந்த நன்மையும் உண்டாவதில்லை என்பது புத்தனுடைய வாக்கு. ஒன்றே ஒன்றுதான், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மகான் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை மனத்தில் நிறுத்தி பார்த்தால் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், அதனுடைய ஆழம் நமக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன். நன்றி கங்கா. அடுத்த நிகழ்வாக திருக்குறள் தர நாவா ஆராய்ச்சி பள்ளியின் இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இலக்கு மறைமொழி காட்டிவிடும் கருத்து தெரிவிமிக்க சொற்களை வெளியிடும் மேடைகளின் பெருமையை மண்ணுலகில் நடைபெற்று நிற்கும் அவர்களின் மணிமொழிகளே அடையாளம் காட்டும். நன்றி ராமச்சந்திரன். இணைப்பில் மேலும் இணைந்துள்ள சாகுல் சலீம், கோவை கிளையின் ஒரு முக்கியமான உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருப்பவர், நமது நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருப்பவர். அவர்களை கவிதை பாட அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர். ஜீவனாவா சிந்தனை பள்ளியின் 429வது அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிதை பெண் கவி என்ற தலைப்பில் ஒரு கவிதை. பாலையின் வெம்மையாய் சமூக அவலத்தை எழுதினால் புரட்சி கவிஞராம். இளைஞர்களின் போராட்டமோ தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமோ ஆதரவாய் எழுதி குவித்தால் எழுச்சி கவிஞராம். காதலோ காமமோ ஆண்கள் எழுதினால் மட்டும் அழகு கவிதையாம், அற்புத கற்பனையாம். காதலும் காமமும் பெண்கள் எழுதினால் அது நிச்சயமாக அவளின் குணமாம். அவள் காதலனுடன் கழித்ததைத்தான் எழுதுவாளாம். அவளை கவிஞர் என்று சுட்டுவார் இல்லை. நெருப்பால் சுடுபவர்களும் வார்த்தைகளால் சீண்டுபவர்களும் குணத்தை கொச்சைப்படுத்தி காயப்படுத்துபவர்களுமே அதிகம். அவளை மட்டுமே சுட்ட நெருப்பு ஆண்களை சுடாமல் இருப்பதேன்? 2வது கவிதை முடிவு. வெளிச்சத்திலிருந்து சட்டென இருளுக்குள் நுழைகையில் இருள் மேலும் அடர்த்தியை பூசிக்கொள்கிறது. சிறிது சிறிதாய் கண்கள் இருளை குடித்து ஆசுவாசித்த பின் இருளுக்குள்ளும் சிறு வெளிச்சம் இருக்கவே செய்கிறது. திக்கு தெரியாத காட்டில் திடீரென்று தள்ளப்பட்டதும் திசைகளோ வழிகளோ தெரியாததுதான். அக்காடே நிரந்தரம் என்றான பின் வழிகளை மட்டுமல்ல திசைகளையும் நாமே நிர்ணயித்தால்தான் என்ன? 3வது கவிதை விலங்கு. மேகத்தை கிழித்தும் அதற்கு மேலேயும் எல்லையற்ற சுதந்திரமாய் பறக்கலாம். பட்டத்தின் நூல் மட்டும் அவர்களிடமே இருக்கும். அவ்வளவு இடத்திலும் சிறகடித்து பறக்கலாம். கூண்டின் கம்பிகளில் மட்டும் இடராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாவி மட்டும் அவர்களிடமே. எவ்வளவு சத்தமாய் வேண்டுமானாலும் கத்தி குறைத்து கொள்ளலாம். நீரும் சோறும் மட்டும் அவர்கள் வைக்கும் போதுதான். உள்ளுக்குள் இருக்கும் வரை யாருக்கும் தெரியாதுதான் லாவாவின் தகிப்பு. நன்றி தோழர். நன்றி தோழர். 3 கவிதைகளும் முத்தாய்ப்பான கவிதைகள். புரட்சி கவியை ஞாபகப்படுத்தும் அளவுக்கு உங்களுடைய கவிதைகளையும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. நன்றி. இது தொடர்பான விமர்சனங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் செய்யலாம். கவிதை குறித்த
கருத்துக்களை அனைவரிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். லாஸ்டியா வழக்கம் போல் ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப துடிப்பான கவிதைகள் 3 கவிதைகள் வழங்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கவிதைகள். அந்த அந்த பெண்ணை மட்டுமே ஏன் நெருப்பு சுடுகிறதுங்கிறது காலம் காலமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. அது இன்றளவுக்கும் அதற்கு பதில் தெரியவில்லை என்பதுதான் ஒரு விஷயம். ஆண்கள் பாடினால் அற்புதமான கவிதை, அழகான கற்பனை என்று சொல்ற அதே சமூகம் பெண்கள் பாடினால் அது அவருடைய சொந்த குணம் அல்லது சொந்த வாழ்க்கை அப்படிங்கன்னு, சொந்த குணம் சொந்த வாழ்க்கையா தான் இருந்தா என்ன, அதை இழிவாக பார்க்க வேண்டிய பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு நுட்பமான கேள்வி அது இருக்கு. அதுக்கு சமூகம் அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்கிற ஒரு திரும்ப பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் அது. அந்த விதத்துல ஒரு நறுக்கு தெரிந்தார் போன்ற அமைந்த ஒரு கவிதை. அதே போல் அடுத்த கவிதை, அந்த இருளுக்குள் நுழையும் பொழுது கொஞ்சம் தடுமாறினாலும் இருளுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் என்கிற அந்த தத்துவார்த்த சிந்தனை, பாரதியை இருள் என்பது சிறிய ஒளி என்று சொன்ன அந்த தத்துவார்த்த சிந்தனைகள் பார்த்தாலும் கூட அதில் ஆழமான பொருள் இருக்கிற அதே நேரத்தில் அந்த அந்த இருளின் அடர்த்தியை, அந்த பரிமாணத்தை சற்றே வேறு ஒரு கோணத்தில் சுட்டி காட்டி இருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இது அங்க திசைகள் தெரியாது, அங்க வழிகள் தெரியாது, அங்க வெளிச்சம் அவ்வளவு இருக்காது. இருந்தாலும் கூட திசைகளை கூட நாமே கண்டுபிடித்தால் என்ன என்று அதற்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொள்ளும் பொழுது, வெளிச்சம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது வெளிச்சத்தை தேடி மட்டுமல்ல திசைகளையும் ஏன் நாம் தேடி போகக்கூடாது என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்கிற ஒரு நல்ல ஒரு கவிதையை வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க சிறப்பா செயல்படுகிற அவங்களுடைய துடிப்பான செயல்பாட்டுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் லாசியா. நன்றி தோழர். நன்றி காம்பு தோழர் குமரேசன் இடைவெளிக்கு அப்புறம் சொல்லுங்க தோழர் குமரேசன் தோழர். அது இந்த இவருடைய கவிதைகள் ஏற்படுத்திய 2 சிந்தனைகளையும் 3ஆவதா ஒரு ஒப்பீட்டையும் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுருக்கமாகவே. அது முதல் கவிதை, ஏன் ஆண்களை சுடுவதென்றால் அது ஆண் மூட்டிய நெருப்பு. அவனுக்கு தெரியும் எந்த இடத்தில் வைத்தால் தன்னை தீண்டாது என்று. ஆண் வைத்த நெருப்பு ஆணை சுடாது. அடுத்து 2வது கவிதையை பொறுத்த வரைக்கும், திசைகளை நாமே தேடினால் என்னன்னு வகுத்தால் என்னன்னு சொல்லி கேட்டீங்க. நாம் தான் வகுக்கணும் ஆங்கிற முடிவுக்கு நம்ம வந்தாகணும். வேற யாரிடமோ இது வரைக்கும் விட்டு வச்சதை இனிமே நிறுத்தி விடணும். நாம் தான் திசைகளையும் தீர்மானிப்பவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் 2 கவிதைகள் எனக்கு ஏற்படுத்திய சிந்தனை. 3வது கவிதை எனக்கு கவிஞர் கந்தர்வன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை நினைவூட்டியது. கவிதை அந்த வரிகள் எனக்கு நினைவில்லை, அந்த பொருள் நினைவு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு அவளை கட்டி அவளுடைய இடுப்பில் கட்டி இருக்கிறது என்று அந்த கவிதையை தொடங்கும். வாசலுக்கு பால் வாங்குவதற்காக போவாள், திரும்ப உள்ள இழுத்துக்கிடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்காக வெளியே போவா, உள்ள இழுத்துக்கிடும். கணவன் வெளியே போகும்போது அவனா வெளியே ஆபீஸ் போகும்போது வெளியே அனுப்புறதுக்காக வருவோம், ஒரு முத்தம் கூட கொடுத்துட்டு விடைபெறுவான், அப்புறம் உள்ள இழுத்துக்கிடும். இப்படி ஒவ்வொன்றாக காய்கறி வாங்க, அது இப்ப கோலம் போட, அப்படி இப்படின்னு அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு இந்த 3வது கவிதை மூலமாக எனக்கு நினைவுக்கு வந்தது. மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. சொல்லு கங்கா. நம்முடைய லாசியாவுடைய கவிதைகள் வழக்கம் போல எப்போதுமே மிக சிறப்பான கவிதைகள். அதில் குறிப்பாக அவர் முதல் கவிதை, அந்த கவிதை கிளப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நம்முடைய கவிஞர் காம்பு சொன்னது போல காலங்காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை. ஆண் செய்தால் ஒரு நீதி, அதே விஷயத்தை பெண் செய்தால் இன்னொரு பார்வை, அல்லது அது ஒரு வகையான ஜாதி புத்தியாக இருக்கிறது. ஜாதியிலே நான் உசத்தி நீ தாழ்த்தி என்று சொல்வது போல பெண் குலத்தையே நாம் பெண் குலம் என்பது நம்முடைய சமூகத்திலே சரியாக செம்பாதியாக இருக்கக்கூடிய பிரிவு. ஆனால் அதை ஒரு அடி தாழ்த்தி வைத்துதான் பேசக்கூடிய தன்மை நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. தாய் வழி சமூகத்தை அடித்து விட்டு தந்தை வழி சமூகம் உருவான காலத்திலிருந்தே பெண் என்பவள் அடிமை, அவளுக்கு என்று உணர்வு இல்லை, அவளுக்கு என்று ஒரு உயிர் இல்லை, தனித்தன்மை இல்லை என்பது போன்ற ஒரு விஷயத்தை தான் சமூகம் இதுவரையிலும் கட்டமைத்து வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் பெண் ஒன்றை செய்கிற போது
அதை சமூகம் பார்க்கின்ற பார்வை, குறிப்பாக ஆணாதிக்கம் பார்க்கின்ற பார்வை அப்படி இருக்கிறது. எனவேதான் நம்முடைய சமூக பிரச்சனைகளை பேசுகின்ற போது முதல் பிரச்சனையாக பேச வேண்டிய விஷயமே பாலின பிரச்சனை தான். ஆண் பெண் சமத்துவம் என்பதுதான் முதல் பிரச்சனையாக நாம் பேச வேண்டிய பிரச்சனை. மற்ற பிரச்சனைகள் ரெண்டாவது பேசலாம். வர்க்க பிரச்சனை, ஜாதி பிரச்சனை அல்லது தேசிய இன பிரச்சனைகள் எல்லாம் அப்புறம் பேசலாம். முதலில் நாம் எல்லோரும் பேச வேண்டிய பிரச்சனை இந்த பாலின சமத்துவம் என்ற பிரச்சனை என்பதை எனக்கு லாசியாவுடைய கவிதை நமக்கு அந்த உணர்ச்சியை கலந்துகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு, நீண்ட இடைவெளி இல்லை, குறுகிய இடைவெளிக்கு பிறகு கவிஞர் காமுவுடைய குரல் இந்த அரங்கத்திலே ஒலித்ததை கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய குரல் ஒலிக்காத மெய்நிகர் மேடைகள் இல்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். எனவே அவர் மீண்டும் அந்த உடல் நலம் தேறி இன்றைக்கு வந்து எப்போதும் போல அவர் இன்றைக்கு நம்மிடையே அவர் பேசியது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருக்கு நம்ம எல்லோருடைய சார்பிலும் வரவேற்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். தோழர் ராமையா, தோழர் நடராஜன் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வேறு கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், அல்லது அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். அடுத்த நிகழ்வாக தலைமையுரையாற்ற தோழர் இதயராஜா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர் பாளையங்கோட்டை தூய சவேரியா கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். சித்தர் பாடல்களில் இவரது ஆய்வு மிக சிறப்பு வாய்ந்தது. தமிழர் தத்துவத்தில் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். பயிலரங்குகள், கருத்தரங்குகள் பல நடத்தியுள்ளார். கல்லூரியிலும் கல்லூரிக்கு வெளியிலும் மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பவர். கல்லூரியிலும் பாராட்டுக்குரியவர். சிறந்த ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர், திறனாய்வாளர், பேச்சாளர், நல்ல படைப்பாளி. அவர்களை தலைமையை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தோழமை நல் உள்ளங்களுக்கும் இந்த மாலை நேர என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 429வது மெய்நிகர் மேடை வழியாக நம்முடைய தோழமை உள்ளங்களை சந்திப்பதில் என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முதல்ல நான் இங்க பதிவு செய்து கொள்கின்றேன். நண்பர்களே, இன்றைய தலைப்பில் பேசக்கூடிய பேராசிரியர் அவர்கள் ஒரு தொடர் உரையை நமக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த உரை மிக சிறப்பிற்குரிய உரையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. முதல் பாட்டு பார்த்தோம், ரெண்டாவது அதுக்கு அடுத்த நிலையில தன்னுடைய சிந்தனைகளை இங்க வைக்க இருக்கிறாங்க. தமிழில் காலந்தோறும் பதிவும் பார்வையும் என்னும் தலைப்புல தன்னுடைய கருத்துக்களை நமக்கு தொடர்ச்சியாக தர இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் நமக்கு புதிய கருத்து திறப்புகளையும் புதிய ஒளிப்பாய்ச்சிகளையும் கண்டிப்பாக நமக்கு தரும் என்பதுல எந்த மறுப்பும் இல்லை. ஏனென்றால் தொல்தமிழரை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கும் போது அது குறித்த விஷயங்களை நாம தேட ஆரம்பிக்கிறோம். அது குறித்த விஷயங்களை நாம் உள்வாங்க நினைக்கின்றோம். அப்ப நமக்கு நம்முடைய இனம், நம்முடைய மரபு, நம்முடைய முன்னோர்கள் இவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பேராசிரியர் அவர்களுடைய உரையானது அமைந்திருக்கின்றது. சிறந்த ஆய்வாளர், சிறந்த எழுத்தாளர் என பன்முக பரிமாணங்கள்ல நம்முடைய இன்று சிறப்புரை ஆற்ற வர இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் தோழர் திராவிடமணி அவர்களை பற்றி நாம் சொல்லலாம். நண்பர்களே, நமக்கு இந்த உரையில நான் தலைமை பொறுப்பு எடுக்கும் போது சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்தல் வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் குறித்த ஒரு சிந்தனைகளை நாம வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் குறித்த ஒரு செய்திகளை நாம அதை அறிந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது ஒரு பெரிய சிக்கலான ஒன்றாக தான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் பல்வேறு விஷயங்களை யூகங்களினுடைய அடிப்படையிலும் அந்த யூகங்களின் அடிப்படையில வரக்கூடிய கருத்து ஒப்புமையான விஷயங்கள் அடிப்படையிலும் முரண்பாடுகளினுடைய அடிப்படையிலும் தான் நாம ஒரு முடிவுக்கு நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய தொல் தமிழர்களை பற்றி நாம முடிவுக்கு வர வேண்டும். பொதுவா இந்த தமிழர், தொல் தமிழர், திராவிடர்,
போன்ற இந்த சொல் பதங்கள் எல்லாம் நம்முடைய காலங்காலமாக நம்முடைய தமிழ் சமூகத்துல ஒத்து போகியும் முரண்பட்டும் காலந்தோறும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக இருப்பது நமக்கு நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் தொல்தமிழரை குறித்து நம்முடைய பேராசிரியை பேசுறாங்க. அருமையான செய்தி. அந்த செய்திகள் பல்வேறு ஆதாரங்கள்ல பல இடங்கள்ல தொகுத்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய மார்க்சிய சிந்தனை அடித்தளத்துல வைத்து நாம் பார்க்கின்ற போது இதுவரைக்கும் தொல்தமிழரை வைத்து கட்டமைக்கப்பட்ட கருத்தியல்கள் சில ஒத்துப்போகின்றன, சில வேறுபடுகின்றன. மொழி ஆர்வலர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மொழியை பற்றியும் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாற்றை பற்றி அந்த மொழியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே அதற்கு ஆதரவாகவும் அதற்கு சார்பாகவும் மிகை கூட்டியும் தான் பேசக்கூடிய விஷயங்களும் நம்முடைய இலக்கிய வரலாற்றுல பதிவாயிருக்கின்றது. நம்முடைய இலக்கிய வரலாறு அந்த புத்தகங்களை பார்க்கின்ற போதே தேவநாயன பாவனாருடைய தமிழ் இலக்கிய வரலாறு, அப்புறம் நம்முடைய டீச்சருடைய தமிழ் இலக்கிய வரலாறு, காலந்தோறும் தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழனல், மூவா, தேப்போமி என்று வரிசையா பல அறிஞர்கள் இலக்கிய வரலாறுகளை படைத்திருக்கின்றாங்க. நம்மளுடைய அந்த தமிழர்களுடைய தொன்மையை பற்றி விவாதித்திருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு முடிவான ஒரு விஷயம், நம்மளுடைய முன்னோர்கள் எங்க இருந்து வந்தாங்க, அவங்க இங்கே இருந்தாங்களா அல்லது வேற ஒரு இடத்துல இருந்து வந்தாங்களா, இவங்களுடைய வாழ்க்கை முறைதான் என்ன என்பது நமக்கு ஒரு முன்னோர்களை பற்றி ஒரு குழப்பம்தான் இருந்து கொண்டிருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது சமீப காலங்கள்ல கீழடி போன்ற ஆய்வு அடிப்படையில வெளிப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு புதிய ஒளியை பாய்ச்சி கொண்டிருக்கின்றது. அது சார்பாக இன்னும் முழுமையா நமக்கு அரசும் சரி நமக்கு அதுக்கு முழுமையான அறிக்கைகளை பிரசுரிக்கவும் இல்லை, அதற்கான முன்னேற்பாடுகளை அவங்க செய்யவும் இல்லை. அப்ப நமக்கே இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது சாமானிய மனிதர்களுக்கு இந்த பதங்களை பற்றியெல்லாம், இந்த தமிழ், திராவிடம், தொல் தமிழர் போன்றவைகளை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு குழப்பம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய சூழல்ல என்பதை நாம பார்க்கணும். பொதுவா இதற்கு நேர்மாறாக தமிழுக்கு எதிர்மறையாக பேசக்கூடிய ஒரு வைதிக சார்புடையவர்கள் அந்த தமிழை சமஸ்கிருதத்தோட இணைத்துதான் அவங்களுடைய வரலாறு நமக்கான வரலாறுகளை அவர்கள் சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு முரண்பாட்டான ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கை சூழல் இன்றைய இந்தியா என்ற ஒரு ஒன்றியமானது பயணித்துக் கொண்டிருப்பது நம்ம பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு முடிவு காண வேண்டும், ஒரு சமுதாயத்தினுடைய தொன்மையை அறிய வேண்டும், ஒரு சமுதாயத்தினுடைய அந்த முன்னோர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பண்பாடு வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அறிவியல் வெளிப்பாடும் புதிய கண்டுபிடிப்புகளும் தான் ஒரு முடிவை தரும். அது மார்க்சியம் போன்ற ஒரு அறிவியல் ஒளி பாய்ச்சலின் விளைவாக நாம அதை திறக்க நாம முயல்றோம். அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஏற்கனவே நம்மளுடைய பேராசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழர்கள் உடைய இருப்பு, அவர்கள் வாழ்ந்த எங்கிருந்து வந்தாங்க, சிலர் விந்திய மலைக்கு உள்ள இங்க இருந்து பூர்வீகமாக இங்க இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இங்க இருந்துதான் வந்தாங்க, இங்கேதான் வாழ்றாங்க, இங்கதான் இருக்காங்க. நில அமைப்புல விந்திய இமயமானது அது மேடாக கடல் கோள்களால் அது மாறி போனது, லெமுரியா கண்டம் கடலுக்குள்ளேயே ஆழ்ந்து போனது, இப்படி சில சான்றுகளை சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா இன மக்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு என்பது உடல் அமைப்புல இருக்கின்றது என்ற கருத்து பதிவுகளையும் நம்முடைய அறிஞர்கள் பதிவு செய்திருக்காங்க. நம்முடைய பேராசிரியையும் அதை பற்றி பேசிட்டு வர்றாங்க. அப்ப பல கருத்துக்கள் நம்முடைய தமிழர்கள் யார், தொல் தமிழர் யார் என்பதை பற்றி ஒரு பல விஷயங்கள் வருது. ஏன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்கின்ற போது நம்ம அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஒத்து போகக்கூடிய கருத்துக்களை அறிவியல் அடிப்படையில் எது நமக்கு வருதோ அதனுடைய விடையை தான் நாம முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது 3 துறைகளின் வழியாக தான் நம்மளுடைய இன மரபை நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழரினுடைய அந்த மரபு ரீதியான அந்த உடல் தோற்ற அமைப்பு முறைகள், புதை பொருள் ஆய்வுகள், 3வது மொழியும்
அந்த மொழி பிரிவுகளும் இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் இதன் மூலமாக தான் நாம வந்து நம்மளுடைய அந்த இனத்தை, நம்முடைய தொல் தமிழர்களுடைய அந்த வாழ்வியலை வந்து ஒரு முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம வந்து கீழடியை வந்து சிந்துவெளியோடு இணைத்து பார்த்தாலும் நிறைய கருத்து குழப்பங்கள் இருப்பதாக தான் சிந்துவெளி குறித்த ஆய்வறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் வாசித்து பார்க்கும் போது வெளிப்படுது. நாம கீழடியோட இணைக்கின்றோம், அதுக்கு இதுக்கு ஒத்து போகுது. ஆனா முழுமையா ஒத்து போகுதா? ஏனென்றால் சிந்துவெளியினுடைய எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு முழுமையாக அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. அது எந்த மொழி குடும்பத்துக்குள்ள வரும் என்பதை பற்றி நம்ம ஒரு முடிவு காண முடியவில்லை என்பது ஒரு குழப்பமானது இருக்கின்றது. இத ஹீராஸ் பாதிரியார் போன்றவங்கெல்லாம் சிந்துவெளி அந்த எழுத்துருக்கள் வந்து நம்முடைய தமிழர்களுடைய எழுத்துருக்களுடைய தொடர்ச்சியாக இருக்கு, அதுல இருக்கக்கூடிய குறிகள் குறியீடுகள் எல்லாம் இருக்கு என்று ஹீராஸ் பாதிரியார் போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சான்று அதை அடிவொட்டி ஐராவத மகாதேவன் போன்றவர்களும் சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள கண்டுபிடிப்புகளும் அதை பற்றி பேசுது. ஆனா ஆழமா நம்மளால முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல். காரணம் என்னன்னா, சிந்துவெளி அந்த நகரத்திற்கு மேல ஏறக்குறைய ஒரு ஆய்வாளர் தன்னுடைய ஒரு நூல்ல எழுதுறாரு, 10 நகரங்கள் அதுக்கு மேல கட்ட அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்றாங்க. அப்ப பல்வேறு விதமான பண்பாட்டு படையெடுப்புகள் நிகழ்த்தப்படும். பண்பாட்டு படையெடுப்புகள் நிகழ்த்துகின்ற போது பல பண்பாடுகள் அழியும், பல பண்பாடுகள் உள்ளே வரும், பல பண்பாட்டு கலப்புகள் வேற ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. உதாரணமா அந்த சிந்துவெளி முத்திரைகளுடைய குறிகளை பற்றி அது தமிழோடு ஒத்து வருவதாக சொல்லப்பட்டாலும் இப்ப சொன்ன மாதிரி தெளிவான முடிவு கண்டுணரப்படவில்லை என்றுதான் ஒரு ஓரளவுக்கு மேற்கத்திய அல்லது அறிவியல் அறிஞர்கள் சொல்வது மாதிரி எனக்கு தென்படுகின்றது. அது விவாதத்திற்கு உரியது. உதாரணமா கே பிள்ளை அந்த இலக்கிய வரலாறு காலத்தால் கொஞ்சம் முன்னாடிதான். அந்த கே பிள்ளையினுடைய அந்த புத்தகத்தை நான் வாசித்து பார்க்கும்போது சிந்துவெளி எழுத்துக்களினுடைய அந்த குறியீடுகளை பற்றி பேசும்போது பல அறிஞர்கள் பல மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு உதாரணமா ஒரு குறியீடு, அந்த குறியீடை வந்து நம்முடைய மார்க்சிய சிந்தனையாளர், ரஷ்ய சிந்தனையாளர்னு எழுதுறாரு அவரு. அது வந்து அரச மரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பின்லாந்து அறிஞர் என்ன சொல்றாங்க, அது ஒரு மரக்களம் மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு ஐரிஷ் அறிஞர் வந்து அது ஒரு ஜாடி மாதிரி இருக்கு. அப்புறம் நம்மளுடைய மகாதேவன் என்ன சொல்றாருன்னா, அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற மண்பாண்டத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு குறியீடு மாதிரி இருக்கு, ஆகவே இது தமிழோட ஒத்து வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல வருகின்றார். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு முழுமையாக தென்படவில்லை. அதை நாம வந்து விவாதத்திற்கு நாம வந்து வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய தமிழ் அறிஞர்களும் இளம் தலைமுறையினரும் தான் அதை பற்றி உள்ள முடிவுகளை கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி சிந்துவெளியில இருக்கக்கூடிய அந்த களிமண் முத்திரைகள்ல அந்த நாம எப்படி தமிழோடு இணைத்து பார்க்கிறோமோ அது மாதிரி சமஸ்கிருதத்தை சார்ந்த ஆரிய மயமாக்கல் அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விலங்குகள் முத்திரைகள் வந்து எங்களுடைய பசுக்களும் குதிரைகளும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விவாதத்தை உள்ள வைக்கிறான். ஆனா கண்டிப்பா பசுக்களும் குதிரைகளும் முத்திரை வராது. ஏன்னா அவங்களுடைய யாக வேள்வியில வந்து பசுக்களும் குதிரைகளும் தான் இருக்கக்கூடிய, நமக்கு வந்து யானைகளும் காண்டாமிருகம் தான் அந்த சிந்துவெளி எருது இவைகள் தான் பதிவாயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப சிந்துவெளியை பற்றி நாம் நுணுகி பார்த்தாலும் ஒத்து போகுது, வேறுபட்டு போகுது, முடிவுக்கு நம்மளால வர முடியல. கீழடி நமக்கு ஒரு திறப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலிய பழங்குடிகள் தமிழர்களுடைய தொல் பழங்குடிகள் என்று சொன்னாலும் அதுலயும் கருத்து குழப்பங்கள். ஜாவா இருக்கக்கூடியவனும் அவன மாதிரி இருக்கான், நமக்கு கீழே அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு இடையில ஒரு தீவு, மனிதர்கள் உட்போகாத தடை செய்யப்பட்ட ஒரு தீவுல வாழக்கூடியவனும் அதே மாதிரி இருக்கான், நம்மளுடைய மலைவாழ் மக்களும் அதே மாதிரி இருக்காங்க. அப்ப இந்த தொல்குடியினரை பற்றி உள்ள அந்த ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்ப நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தான் அதை பற்றி நமக்கு விரிவாக பல விஷயங்களை நமக்கு முன்வைக்க போறாங்க. அதே மாதிரி எல்லை
குறித்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அந்த தமிழரினுடைய எல்லை எது என்று ஒரு தீர்மானமாகவும் முடிவுக்கு வர முடியல. ஏனென்றால் ஒவ்வொரு இலக்கியத்திலையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருப்பதை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். தொல்காப்பியத்திலேயே 2 விதமான பதிவுகளை நான் பார்த்தேன். ஒன்று செய்யுளியல்ல ஒரு மாதிரி வருது, அந்த தொல்காப்பியம் பாயிரத்துல ஒரு மாதிரி வருது. வடவேங்கடம் தென்குமரின்னு சொல்லி அங்க இமயத்தை டச் பண்ணி இங்க குமரியை டச் பண்றாங்க. ஆனா அதே தொல்காப்பியத்துல ஒரு இடத்துல வந்து வன்புகள் மூவர் தன்மொழி வரைப்பின் நாற்பெயர் எல்லை அகத்தவர் வழங்கும் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையை வந்து சொல்லுகின்ற போது இந்த 4 திசை, இந்த கடல்களை மையமா வைத்து வடவேங்கடத்தை மையமா வைத்து அங்க ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து வருதோ, ஏன்னா அங்க வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, அது ஒண்ணு வருது. சிலப்பதிகாரத்தை பார்த்தோம்னா அங்க வந்து திரும்பவும் இமயத்தையோட தொட்டு பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்தும் இதெல்லாம் பேராசிரியர் அவர்கள் பேசுறாங்க. குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படி வருது. 18 பார்த்தோம்னா இசை இமயம் இப்படி குமரியும் இமயத்தை இணைக்கிறாங்க. மதுரை காஞ்சியில பார்த்தோம்னா வேற வருது, திரும்ப வடவேங்கட அந்த மாதிரி வருது. அதே மாதிரி மன்னர்களுடைய புகழரை சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் அதுலயே இமயத்தை தொட்டு பேசுறாங்க, சில இடங்கள்ல இமயத்தை தொடாம பேசுறாங்க. அப்ப நான் எப்படி அறிந்து கொள்கின்றான், எல்லைகள் கூட, அதாவது பக்ருலியாரோ குமரியோ அல்லது லெமுரியா கொண்டாம அழிந்திருக்கலாம், ஆனால் இமயத்தில் இருந்து முழுவதும் தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். தமிழர்கள் மாதிரி பல தொல்குடிகள் வாழ்ந்திருக்கலாம். நாகர்களை இணைக்கிறார். உதாரணமா அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள் தான் திராவிடர்கள்னே சொல்ல வருகிறார். தன்னுடைய புத்தகத்துல வந்து நாகர்கள் தான் திராவிடர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதையும் நம்ம பார்த்தோம்னா பேசலாம், அதையும் நம்ம வந்து விவாதிக்கலாம். அப்ப இந்த எல்லைகள் பற்றிய விஷயங்களையும் மன்னர்களை புகழ்வதற்காக, அவர்கள் படையெடுப்பினுடைய வெற்றியை புகழ்ந்து கொண்டாடுவதற்காக இந்த புலவர்கள் வந்து இப்படி எல்லைகளை வந்து கட்டமைத்தார்களா என்பதும் நாம விவாதத்திற்கு உரிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழர்களுடைய இருப்பும் இந்த எல்லையும் இவர்கள் பூர்வீக குடியா, வெளியிருந்து வந்தவங்களா, அல்லது எகிப்தா சுமேரியாவா, நிறைய இணைச்சு பேசுறாங்க. அப்ப இந்த விஷயங்களையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது நம்முடைய கீழடி சார்ந்த விஷயங்கள் மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய அறிவியல் பாய்ச்சல்களும் வரும்போதுதான் நாம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். ஆகவே நண்பர்களே, இந்த உரையினுடைய அடுத்த பகுதியை நமக்கு வந்து இப்ப கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே முறைப்படி பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய உரையை சிறப்பாக கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட உரையை நாம் அனைவரும் கேட்டு நம்மளுடைய விவாத பொருளை அடுத்த கட்டத்துல முன்வைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், மிக அருமையான ஒரு தலைமை உரை. குறிப்பாக தொல்தமிழர் இருப்பும் இல்லையும் என்ற தலைப்புக்கு ஏற்றாற்போல் பல சான்றுகள், சங்க இலக்கிய சான்றுகள், கீழடி சான்றுகள், பல ஆளுமைகளுடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் எடுத்து கூறி மிக சிறப்பான ஒரு தலைமையுரை ஆற்றி தந்தீர்கள். நன்றி தோழர். அடுத்த நிகழ்வாக சிறப்புரைக்கு செல்லலாம். சிறப்புரை ஆற்றுவதற்கு பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர். நல்ல கவிஞர், ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர், பேச்சாளர், நல்ல பல நூல்களுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக வெயிலுதிர் காலம், கௌதம மார்க்க காத்திருக்கிறேன், சொல் என்னும் சொல் ஆகிய பல நூல்களுக்கு அவர் சொந்தக்காரர். கவிஞர், ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர், பேச்சாளர் ஆக பன்முக ஆளுமை கொண்ட அவர்களை இன்றைய தலைப்புக்கு சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜீவன் நவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, நாவாவின் ஆராய்ச்சி தொடர்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 429வது மெய்நிகர் மேடையில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்நிகழ்வில் ரொம்ப அழகான கவிதையை வந்து கொடுத்தாங்க லாசியா. அந்த கவிதைகள் குறித்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய மனத்தாங்கள அப்படியே அவங்க கவிதையை வாசித்த மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா என்னுடைய கவிதைகள்லயும் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். பொதுவா வந்து யார் வந்து காதல் குறித்து கவிதை எழுதியிருந்தாலும் அது சார்ந்த ஒரு விமர்சனம் நிறைய இருக்காது. அதே பெண்கள் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றியதாக இருக்குமோ
ஒருவேளை அவங்களுடைய காதலை தான் அவங்க எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற விமர்சனம் அது வயது வேறுபாடின்றி அது வர்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல பாத்தீங்கன்னா, நான் அருவ விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதைகள்ல அடிக்கடி குறிப்பிடுவேன். இந்த அருவ விலங்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்குமே கண்ணுக்கு தெரியாதுதான். ஆனா சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இழுத்துட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற போது, இன்னொரு பக்கம் நான் யோசிச்சு பார்ப்பேன். அருவ விலங்குங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கு இல்லையா? 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என் கணவர் வீட்டுக்கு வரலன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு நம்ம கேட்கலையா? நம்ம கட்டுப்பாடு செய்யறது இல்லையா? அப்ப இந்த விலங்கு நம்ம சொல்றது இந்த குற்றச்சாட்டு சரிதானா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனா அதுல இருக்கக்கூடிய இந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சதவிகிதம், அந்த விழுக்காடு என்பது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான 3 கவிதைகளை இங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை ரொம்ப வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தோழர் சைமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே திருக்குறளில் நல்ல திருக்குறளை தேர்ந்தெடுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன் தோழர் அவர்களுக்கும், அன்னில் அம்பேத்கரின் பொன்னான கருத்துக்களை ஒவ்வொரு நிகழ்வுலையும், கங்கா தோழர் அப்படின்னாலே அவங்க புதுமைதான், எப்போதுமே இத பத்தியே சிந்திப்பாங்களோ என்னவோ தெரியல, புதுமையா பல விடயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வெற்றியாவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல நான் பெருமையோட சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய விடயமா இருக்குது. அவங்க அம்பேத்கரனுடைய கருத்துக்களை இங்க சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுல சிவசுப்பிரமணியம் ஐயா, ரவீந்திரன் தோழர், இன்னும் நிறைய ஆளுமைகள் கலந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் தோழர், காமோ தோழர், ரகுபதி தோழர், அப்புறம் சைலா மேம், கிருத்திகா, அப்படி நிறைய பேர் இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு இந்த நிகழ்விலே தலைமை உரை வழங்கி இருக்கக்கூடிய தோழர் பேராசிரியர் இதயராஜா அவர்கள், அவங்க தமிழ்துறை தலைவராக பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில பணியாற்றிட்டு வர்றாங்க, சிறந்த ஆய்வாளரும் கூட. அவருக்கும் என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் எனக்கு தலைமை உரையாக கூறிய கருத்துக்கள் முற்றும் முழுதாக நான் இந்த ஆய்வு எடுத்துட்ட பொழுது நான் ரொம்ப உணர்ந்த ஒரு விடயமா இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய முரண்கள், நிறைய நான் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்புறம் இலக்கிய வரலாறு இப்படியெல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு இதை வச்சு நம்ம ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம ஒரு தகவலை கொடுக்க முடியாது. அதுக்காக நாம் பல்வேறு நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே நிகழ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா வெவ்வேறதான் இருக்கு. அப்ப எந்த ஆண்டை நான் எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப பொதுவா தொல்தமிழர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விடயத்திலேயே நம்ம சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கண் அசைவுல பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு அப்படியே மாறி போகும். அதுக்கு சரியா நம்மளால ஒரு தீர்வை நம்ம கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது எப்பவோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களை பத்தி நாம படிக்கும் பொழுது அதுக்கு ஆய்வாளர்கள் தரக்கூடிய கருத்து அவங்க சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். என்றாலும் கூட ஆய்வாளர்கள் தொல்பொருள் அகழாய்வுல கிடைக்கக்கூடிய அந்த எச்சங்களை கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி அவங்க ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வர்றாங்க. அந்த தகவல்களை அடிப்படையாக வச்சுதான் நான் இந்த நிகழ்வுல ஒரு சில விடயங்களை நான் தொடர்பா உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றாலும் கூட அதை நான் எப்படி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொல்ற மாதிரி அதையெல்லாம் படிக்கும் பொழுது என்னுடைய மனம் சார்ந்து இது சரியா இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி நான் சிந்தித்த விடயங்களை தான் நான் இங்க உங்ககிட்ட பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்ற அமர்வுலயே நம்ம தமிழினம் குறித்து இதெல்லாம் நம்ம பேசினோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப முதல் மாந்தன், அதாவது மனிதர்கள் எங்கு தோன்றினார்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு தொல்தமிழர் அப்படின்னு பார்க்கும் பொழுது. மனிதர்கள் எங்கு தோன்றினார்கள், ஏன்னா அதுக்கும் நமக்கும்
நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒரு பகுதி வந்து நம்ம வந்து பாக்குறதுக்கு இங்க வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமா நான் நினைக்கிறேன். அதாவது மனிதர்கள் எங்கு தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள் வந்து மனிதர்களை ஆதி மனிதர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. ஆத்திரேலோபிதகஸ், அப்புறம் ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 3 வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 4 வந்துட்டு ஹோமோ சேப்பியன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களா, அவங்களுக்கான எச்சங்கள் எங்காவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆந்திரேலோபிதகஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து எவ்வளவு ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை தான் இந்த வகையில அவங்க வைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது 2.4 மில்லியன்ல இருந்து 1.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர்களை ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா 1.9 மில்லியன்ல இருந்து 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஹோமோசேப்பியன்கிறவங்க இந்த 70,000 பின்னாடி வரக்கூடியவங்களை பிரிக்கிறாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல்லையும் வெவ்வேறு மாதிரி இது மாறுபட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடிந்தது. இது வந்து ஒரு சில நூல்கள்ல இருந்ததுல அதிகமா இருந்த இந்த எண்ணிக்கையை வச்சு நான் இந்த குறிப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்க்கும்போது ஆந்திரேலோபிதகஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆத்திரேலோபிதகஸ் அவங்களுடைய புதை வடிவங்கள் கிடைச்சிருக்கா, அவங்களுடைய எலும்பு கூடுகள் அப்படி கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவிலையும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் இது கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன அப்படின்னு சொன்னா அங்க கிடைச்சிருக்கிறதுல ஒரு 40% அந்த இதுல வந்து 40% இந்த எலும்புகள்ல 40% முழுமையாக அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்படி கிடைச்சிருக்கிறத வச்சு என்ன, அதாவது எத்தியோப்பியாவில் கிடைச்சிருக்கிறது, அதுல வந்து கிடைச்சிருக்க அந்த எலும்பு கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அது வந்து 3.2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப 3.2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஆதி மனிதன்ல அந்த இதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அது வந்து எத்தியோப்பியாவில் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லிட்டில் பூட் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அது எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் கிடைச்சிருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா 3.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி என்ன, ரொம்ப சுவையான செய்தி என்ன அப்படின்னா, ஆதி மனிதன் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆத்திரேலோபிதகஸ் சொல்றோம் இல்லையா, இவங்களுடைய எலும்பு கூட பார்த்துட்டு இவங்க வந்துட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, 2 கால்ல நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஒண்ணு இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்திரேலோபிதகஸ் அந்த எலும்பு கூட அந்த ஆய்வு செஞ்சவங்க அது வந்து கால்களுடைய அமைப்பை பார்த்துட்டு இவன் 2 கால்கள்ல நாம எப்படி நடக்கிறோமோ அதே போல அந்த மனிதர்கள் நடந்தார்கள் அப்படிங்கிறத அதுல பதிவு செய்யறத நம்ம பார்க்கணும். அடுத்து ஹோமோ ஹேப்பிலிஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி குறிப்பிடும்போது திறமையான மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திறமையான மனிதர்கள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த கற்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கற்கள்லயே பாத்தீங்கன்னா நம்ம கப்பி கற்கள் எல்லாம் சொல்லுவோம், அதுல கூர்முனையாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து ஆயுதங்களா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த அறிவு தெரிந்த மனிதர்கள் தான் ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம 1.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதனுடைய புதை வடிவமும் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் தென்னாப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் இதுவும் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து வந்து இது ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை தாண்டி பிற பகுதியில கிடைக்கிறத நாம பாக்குறோம். இப்ப ஜாவாவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சங்கிரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து யூஜினிதோ பேயஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவ நிபுணர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சுமத்ரா, ஜாவா இந்த பகுதிகளை எல்லாம் ஆய்வுக்கு போறாரு, இந்த இதை தேடி போறாரு. அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஜாவாவுல ஒரு இடத்துல வந்து இந்த ஹோமோ எரக்டஸ்
அது அந்த வகையை சேர்ந்த மனிதருடைய 80க்கு மேற்பட்ட தனி நபர்களினுடைய எச்சங்களை அங்க கண்டறியது. அப்ப அதனுடைய வயது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 1.5 மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப அதே போல வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவுல கென்யாவுல துர்கனா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஹோமோ எரக்டஸனுடைய புதை வடிவங்கள் கிடைக்குது. அதனுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1.9 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அதே போல துர்கானா சிறுவன் அப்படின்னு அது சொல்றாங்க. அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது 1.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை தாண்டி வேற எங்கேயாவது இது கிடைக்குதா, ஹோமோ எரக்டஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற எங்கேயுமே கிடைக்கல. ஆனா நமக்கு சீனாவுல பீஜிங் மனிதன் ஒரு இது எச்சம் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. இந்தியாவுல எங்கேயாவது தொன்மையான மனிதர்களுடைய அந்த ஆதி மனிதர்களுடைய எச்சங்கள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நர்மதை பகுதிகளை, நர்மதா நதி பக்கத்துல ஒரு மண்டையோடு ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அதை பெற்றிருக்கிறத நாம பாக்குறோம். அதே போல நமக்கு தென்னிந்தியாவுல எங்கேயாவது கிடைச்சிருக்கா, ஏதாவது புதை வடிவங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அத்திரப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் கிடைச்சிருக்கு. அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு இந்த தமிழர் எந்த பகுதியில அவங்களுடைய தோற்றம் இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்து மகா சமுத்திரத்தை சுற்றியுள்ள நாடுகள்ல தான் இந்த எச்சங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால இந்த தமிழர்கள் தோன்றிய தமிழர்கள் கிடையாது, மனிதர்கள் தோன்றிய இடம், ஆதி மனிதன் முதல் மனிதன் தோன்றிய இடம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மைய பகுதியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு வினா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா இந்த பகுதியில இருக்கு. அதாவது நம்ம இந்தியாவுடைய மேற்கு திசையில இருக்கு. அது உங்களுக்கு வரைபடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே சமயத்துல அங்க 1.9, 3.5 இந்த மாதிரி எல்லாம் புதை வடிவங்கள் கிடைக்குது. அதே சமயத்துல ஜாவாவுல 1.8 அப்படின்னு கிடைக்குது. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எச்சங்கள் கிடைக்குது. ஆனா நமக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு வினா வருது. என்ன அப்படின்னு சொல்லும் போது 8 அதாவது கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் அப்பதான் அவன் கற்களை எல்லாம் பயன்படுத்தி அவன் என்ன பண்ணிருக்கான், வாழ ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் திறமையானவனா இருந்திருக்கான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா அவனுக்கு மரக்களத்துல போகக்கூடிய அந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மரக்களத்தில் செல்லக்கூடிய அந்த இது இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அவன் நடந்துதான் போனான் அப்படின்னு சொன்னான், அல்லது அவன் பயணித்து போனான் அப்படின்னா கடல் மார்க்கம் கிடையாது, நில மார்க்கம். அப்ப நில மார்க்கமாக இருந்தா ஒரு மனிதன் இன்னைக்கு நாளை ஜாவாவுடைய வரைபடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜாவாவுக்கு நாம போகணும்னா கூட இங்க இருந்து வங்காளம் போகணும், அதுக்கு அப்புறம் பர்மா போகணும், தாய்லாந்து போகணும், சிங்கப்பூர், மலேசியா, அந்த பக்கம் சுமத்ரா, அதை தாண்டி கிடக்குது ஒரு குட்டியா ஒரு வாழா ஒரு ஜாவாங்கிற தீவு. அப்ப அந்த தீவுல ஆதி மனிதனுடைய எச்சம் இருக்கு, இங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நமக்கு 2004 சுனாமி வர்ற வரைக்கும் சுனாமி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்த பிறகுதான் அதனுடைய கொடுமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இன்னைக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிலத்தட்டு 2ஆ உடைஞ்சு பிளவுபடும் பொழுதுதான், அப்ப ஆய்வாளர்கள் சொன்னதுதான் சரிதான் போல, இது பிளவுபட்டுட்டு வருது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். சில விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்களா ஆய்வாளர்கள் கூட என்ன செய்ய முடியாது, அறுதிட்டு இதுதான்னு சொல்லவே முடியாது. தூங்கி செத்து போன எரிமலைன்னு சொன்னாங்க, அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஹைலி குப்பி அது திடீர்னு முழிச்சு 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப அனலை கக்கிட்டு இருக்கு. அப்போ ஆய்வாளர்கள் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுக்கிட்டுதான் இதுதான் அதுதான் சொல்றாங்களே தவிர, ஏன் தமிழர் நாகரிகத்தை என்ன சொன்னா, தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க காட்டுமிராண்டின்னு தானே ஜான் மார்சல் சொல்ற வரைக்கும் சொன்னாங்க. ஜான் மார்சல்னு ஒருத்தர் சொன்ன பிறகுதான் தமிழர்கள்னா யாருன்னே இந்த சமூகம், உலக நாடுகளே நம்மள யாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆக
எதையுமே நம்ம அறுதியிட்டு இதுதான் என்று நம்ம சொல்வதற்கு எதுவுமே இல்லை. என்றாலும் கூட என்னுடைய கணிப்பின்படி இந்த ஜாவா, இந்த தீவுகள் எல்லாம், இந்த ஜாவா, சுமத்ரா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியா உட்பட எல்லா தீவுகளும் ஒரு எல்லா கண்டங்களும் ஒன்றாக ஒரு நேரத்துலதான் இந்த ஆதி மனிதர்களுடைய பிறப்புங்கிறது இருந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த நிலத்தட்டுக்கள் பிரிந்து போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இது தோன்றுச்சு. இதுல மிகப்பெரிய ஆய்வாளர்கள்லாம் இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் அறிந்த கருத்துக்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதை நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இப்ப இதுல பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இதெல்லாம் ஒருவேளை ஜாவா, தென் ஆப்பிரிக்கா, அப்புறம் இந்தியா போன்ற கண்டத்திட்டுகள் எல்லாம் ஒன்னா இருந்த பொழுதுதான், ஒன்னா சேர்ந்து ஒருவேளை இருந்து அதுக்கு பிறகு பிரிஞ்சு போயிருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணமும் தோன்றுச்சு எனக்கு. அதனாலதான் ஜாவாவும் ஆப்பிரிக்காவும் ஒன்னா இருந்ததுனாலதான் இங்க 1.9 மில்லியன் நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய எச்சம் அங்க கிடைக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னா இவங்க கடந்து போகும்போது வேற எங்கேயுமே அந்த எச்சங்கள் கிடைக்கல. அப்ப மனிதர்கள் இங்கே இருந்து நேரடியா ஜாவாவிலதான் குடியிருப்பேன்னு சொல்லி அங்க போயிருப்பாங்களா? அப்ப போகக்கூடிய இடத்துல அவங்க இருந்துதானே போயிருப்பாங்க. அப்ப அறிவியல் அறிஞர்கள் ஒரு சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க அந்த எலும்புகள்லாம் அங்க மக்கி போயிருக்கும். அங்க அது இருக்கிறதுக்கான சூழல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதுல இருக்கக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆய்வுங்கிறது ரொம்ப முன்னெடுக்கப்படவே இல்லை. நம்ம நிறைய ஆய்வுகளை நம்ம பண்ணினோம் அப்படின்னு தொல்பொருள் சார்ந்து நம்ம நிலத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் இன்னுமே நமக்கு எப்படி ஜான் மார்சலுக்கு பிறகு தமிழர்களுடைய அந்த தொன்மை எப்படி இந்த உலகுக்கு தெரிய வந்ததோ அதே போல நமக்கு நம்மளுடைய தொன்மை இன்னைக்கு கீழடி வர்ற வரைக்குமே நமக்கு யாருமே சங்க இலக்கியங்கள்ல உள்ளதெல்லாம் யாரும் உண்மைன்னே ஒத்துக்கல. இன்னைக்கு பட்டினப்பாலையில உரையினரை பத்தி பேசுறாங்க, கீழடியில உரையினர் இருக்கு. இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரத்துல அருங்கோணத்துல இருக்கக்கூடிய அந்த பகடை காய்களை காட்டுறாங்க. அதே அருங்கோணத்துல இருக்கக்கூடிய பகடை காய்கள் கீழடியிலும் கிடைச்சிருக்கு. ஒற்றுமைகள் தான் நாம அதையும் இதையும் சேர்த்து பேசுறதுக்கு சில காரணமாக அமையுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல செங்கல் சொல்றாங்க. அங்க உள்ள செங்கல் படிவும் இங்க உள்ள செங்கல், தென்னாட்டுல அது குறிப்பா தமிழகத்துலதான் அந்த மாதிரி செங்கல் வைத்து கட்டப்பட்ட இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் உற்று நோக்கும் பொழுது தமிழர்கள் அவர்களுடைய தொன்மையை இன்னும் தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்ப தோண்ட நமக்கு புதிய உண்மைகள் புலப்படும். இன்னமும் புகார் நகரம் மீண்டும் அது தொல்பொருள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இன்னும் பல உண்மைகள் வெளிவரலாம் அப்படிங்கிறது நம்ம ஆய்வுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆக என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமாக தெரிய வர்றது நமக்கு பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளன்னு சொன்னோம். ஆக மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது தென்னிந்தியாவுல கடலுக்குள்ள போயிருக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறதான் இது காட்டுது அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தமிழ் மொழியானது எவ்வளவு தூரம் இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் தமிழ் அப்படிங்கிறது இன்னைக்கு வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லும் போது நமக்கு வேங்கடமலைன்னு சொல்லும் போது இந்த திருப்பதி மலையை சொல்றாங்க. அதுக்கு இதோட இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மூவா போன்ற தமிழ் அறிஞர்கள் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இந்த தமிழ் மொழியானது இந்தியா முழுவதுமே பரவி இருந்தது. இமயமலை வரைக்கும் அது பரவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் புரோட்டோ திராவிடன் அப்படின்னு சொல்லி அதை அவர் குறிப்பிடுறாரு. அப்படி இருந்த அந்த மொழியானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது இந்தியா முழுவதும் பழந்திராவிட மொழிகள் பேசப்பட்டு வந்தாலும் சில பகுதிகள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கிருந்து பல திரிவுகள்லாம் ஏற்பட்டு அது மலைவாழ் மக்கள்கிட்ட மட்டும் அது தங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திராவிட மொழிகளாகவே, அதாவது நெடுங்காலமாக அவை திராவிட மொழிகளாகவே அங்க தங்குறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலை கிராமங்கள்ல வாழக்கூடிய ஆதி குடிகள்கிட்ட மட்டும் அந்த தமிழ் மொழி அந்த திராவிட மொழிகள் பழமை தன்மையோட அப்படியே இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு, எதெல்லாம் குறிப்பிட்டுனா கோலமி, பார்ஜி, நாய்க்கி, கோந்தி, குவி, கோண்டா, குருக், பிராகுய், ஓரவான், கட்பா போன்ற மொழிகள்லாம் இன்னைக்கும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவையாக வடநாட்டு பகுதியில இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சமவெளி பகுதிகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பிறர் பிற மொழிகள்லாம் அதுல கலந்தோன்னே அது அப்படியே மாறிடுச்சு. அது ஆரியர்கள் வந்த பிற்பாடு அது மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத மூவ குறிப்பிட்டு
அதே போல அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாகர்கள் பற்றி அவர் வந்து பேசக்கூடிய ஒரு நூல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கள் வந்து வேறு இனத்தவங்க கிடையாது, அவர்களும் திராவிடர்களோட ஒரு பிரிவினர் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஆரியர்களின் வருகைக்கு முன்பு இந்தியா முழுவதுமே, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே வந்து பூர்வ குடிகளாக இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கள். அதாவது நாகர்களும் திராவிடர்களும் ஒரே குடும்பம், ஆனா அது வந்து 2 பிரிவினர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பௌத்த மதத்தை, நாகர்கள் வந்து பௌத்த மதத்தை தழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க, நாகத்தை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்புறம் வேதத்தையும் ஆரிய சடங்குகளையும் அவங்க ஒதுக்குனதுனாலதான் ஆரியர்களை அவங்க ஏத்துக்கவே இல்லை, அதனால ஒதுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறாரு. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல எங்கேயாவது வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா, நம்ம தலைவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மன்னனை புகழும் பொழுது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அது மிகைப்படுத்தி கூறப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து உன்னுடைய புகழானது ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. என்ன, சங்க இலக்கியத்துல புறநானூறு பாடல்ல காரைக்கிழார் முதுகுடுமி பெருவழுதியை வாழ்த்தி பாடும் பொழுது எப்படி பாடுறாருன்னா, வடாது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகடு குமரியின் தெற்கும் குணாது கரைபொரு தொடுகடல் குடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும் கீழது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வருது. இந்த பாடல்ல வந்து இந்திய, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இமயமலைக்கு வெளியிலையும், அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்க குமரிக்கு தெற்கேயும், அதுக்கு பிறகு வடக்கு தெற்கும், இது மேற்கும் கிழக்கும் பாத்தீங்கன்னா கடல், இந்த கடல் எல்லைக்கும் வெளியிலையும் உன்னுடைய புகழ் பரவணும்னு அவன் வாழ்த்தினதாக இந்த பாடல் இருக்கு. அப்ப இதை வச்சு என்ன பண்றாங்க சில தமிழர் அறிஞர்கள்லாம் இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து இமயமலை வரைக்கும் பரவி இருந்ததுனாலதான் அந்த புலவர் அவருக்கு வந்து இந்த முதுகுடுமி பெருவழுதியினுடைய புகழானது இமயமலைக்கு வெளியில தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமயமலைக்கு வெளியிலையும் இங்கிட்டு குமரிக்கு வெளியிலையும் அவருடைய புகழ் வந்து பரவணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவனுடைய நிலம் அப்படிங்கிறதுனால மையப்படுத்தி சில ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுறாங்க. ஆனா இதுல நான் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த நான் இதுல யோசிச்சேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்னாது உருகளுக்கு குடாது கரை பொறு தொடுகடல் குணக்கும் குடாது தொன்று முதிர் பவத்தின் கிழக்கும் கீழதும்னு சொல்றாங்க. அப்ப கிழக்கையும் மேற்கையும் கடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லையாக இந்த காரைக்கிழார் குறிப்பிடுகின்றார். வட எல்லைன்னு சொல்லும் பொழுது இமயத்தை சொல்றாரு. தெற்குப்புறம் கடல் இருந்தா கடலைத்தானே சொல்லியிருக்கணும், ஏன் குமரின்னு அவர் சொன்னாரு? குமரின்னு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுத்தது குமரி கொடுங்கடல் கொள்ளன்னு சொல்லும் போது சில உரையாளர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, குமரிக்கு பிற்பாடும், அதாவது பல மலைப்பகுதிகளை உடைய குமரியாறு ஓடக்கூடிய அந்த பகுதி வந்து அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே சொல்றேன், மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அந்த நிலப்பரப்புல வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அடுத்தும் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க அப்படின்னு நான் உரையில படிச்சேன். அப்போ அப்படியே இருந்திருக்க கூடாது, அப்ப ஏன் அவரை வந்து தென் எல்லையே சொல்லணும்? தென் எல்லையை வந்து சொல்லும் போது அவர் கடல்னு இருந்திருந்தா கடலைத்தானே அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப கடல்னு அவர் குறிப்பிடல அப்படின்னு சொன்னா வடபக்க இமலையும் தென்பக்கம் குமரியையும் சொல்றாரு. கிழக்கையும் மேற்கையும் கடல் இருக்குன்னு சொல்லும் போது தெற்க ஏன் அவர் கடல்னு சொல்லல? அப்ப கடல்னு சொல்லாம குமரின்னு குறிப்பிடுறதுனால அதை தாண்டியும் நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதை நான் அந்த இடத்துல பார்வையாக பார்க்கிறேன். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து அதாவது திராவிட மொழிகளை பேசக்கூடிய அது திரிப்பு இருக்கலாம். ஏன்னு சொன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்னு சொல்றோம், நாங்க வந்து தஞ்சைக்காரங்க ஒரு மாதிரி பேசுறோம், இதே கோயம்புத்தூர்காரங்க வேற மாதிரி பேசுறீங்க, இதே திருநெல்வேலிக்காரங்க வேற மாதிரி பேசுறாங்க. அப்ப அந்த மொழி திரிபு தமிழுக்குள்ளரையே நிறைய இருக்கிறத பாக்குறோம். அந்த மொழி திரிபானது அப்படியே வடக்கு நோக்கி போக போக என்ன சொல்றாங்கன்னா, அந்த துராணியர்களும் ஆரியர்களும் துராணியர்களும் வந்த அந்த மொழியானது திரிபடைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யார் சொல்றாரு அப்படின்னா மூவா குறிப்பிடுறாரு. அப்ப ஒருவேளை வந்து அந்த மாதிரி எல்லாம் திரிபடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்து அப்ப வந்து இந்தியா முழுவதும் திராவிட மொழி தான் பரவி இருந்ததா? அப்ப ஆரியர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட மொழி குடும்பம் மட்டும்தான் இந்தியாவுல இருந்ததா அப்படின்னு நான் போய் பார்க்கும் பொழுது இன்னொரு விடயம் எனக்கு அதுல தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பம்னு ஒரு குடும்பம் உண்டு. அது ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளார இருந்திருக்கு.
அப்ப திராவிட மொழி குடும்பமும் இருந்திருக்கு, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பமும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கும் அந்த மொழிகள் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த மொழின்னு பார்த்தோம்னா முண்டா, மோன், கெமர், வந்து சந்தாலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. இந்த சந்தாலி மொழி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்ல ஒரு மொழி இருக்கு. இதெல்லாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் போன்ற பழங்குடி மக்கள் வந்து இந்த மொழிகளை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக இங்க வந்து ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம திராவிட மொழியானது பரவி இருந்து அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா வேற்று மொழி, அதாவது ஆரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேற்று மொழிக்காரங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே. வந்து அவங்க வந்து சமவெளி பகுதிகளில் வந்து வேற்று மொழிகள் வந்து அங்க புழங்கும் பொழுது அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா மொழி திரிபு நிறைய ஏற்பட்டிருக்கு. மொழி திரிபு ஏற்பட்டுதான் இந்த ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி அப்படிங்கறது அங்க உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த 2 மொழி குடும்பங்கள் இருக்கும் பொழுதுதான் மூன்றாவதாக தான் ஆரிய மொழி குடும்பம், ஆரியர்கள் வந்து அவர்களுடைய அளவுக்கு பிற்பாடு இந்த 3வது மொழி குடும்பம் என்பது உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து எல்லாமே பேச்சு மொழி தான். வடநாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரியர் வருகைக்கு முன்பு எல்லாமே பேச்சு மொழியா தான் இருந்திருக்கே தவிர அவங்க கிட்ட எழுத்து வடிவமே இல்லை. இப்ப வந்து நம்ம புத்தர் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். இப்ப அவருடைய கொள்கைகள் இருக்கு இல்லையா, அந்த திரிபிடகம்னு சொல்றோம் இல்லையா, திரிபிடகம், அந்த திரிபிடகம் கூட எப்ப தொகுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டுல இலங்கையில வட்டகாமி அப்படிங்கிற அரசனுடைய காலகட்டத்துல மாத்தலை என்னும் ஊர்ல அலுவிகாரை என்ற பௌத்த பள்ளியில வாய்மொழியாக அதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கிமு 5ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டு காலம் வந்து வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்த திரிபிடகம் அங்கதான் முதல்ல நூல் வடிவாக ஏட்டுல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த குறிப்பு நமக்கு கிடைக்குது. அசோகர் வந்த பிறகு புத்தருடைய கொள்கைகளை அவர் வந்து எழுதி வச்சாரு, செதுக்கி வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாம பாக்குறோம். அப்ப அப்படியெல்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா புத்தர் பேசிய மொழியே பாத்தீங்கன்னா வாய்மொழி. அது வந்து பாலின்னு சொல்றாங்க, இன்னொன்னு மாகதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழி கூட பாத்தீங்க அப்படின்னாக்க எழுத்து வடிவம் இல்லாம தான் இருந்திருக்கு. அப்போ ஆரியர்கள் வந்து இந்தியாக்குள்ளார வரும் பொழுது எழுத்து வடிவத்தோட இருந்த ஒரே மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான். தமிழுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கு வந்து சான்றா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப அகழாய்வுல நமக்கு கிடைச்சிருக்கு. அகழாய்வுல கிடைச்சிருக்கிறது படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட மண்பானை கிடைச்சிருக்கு. அது கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பாக்குறோம். அதே போல கீழடி எழுத்து தமிழ் எழுத்தை பார்க்கும் பொழுது கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து ஆரியர்கள் வருகைக்கு முன்னே இந்த தமிழ் நிலத்துல எழுத்து வடிவம் எந்த மொழிக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அது தமிழ் மொழிக்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப அந்த ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழிக்கே முதல் எப்ப எழுத்து வடிவம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிபி மோன் என்ற மொழிக்கு வந்துட்டு மோன் கெமர்னு சொல்றோம் இல்லையா, அந்த எழுத்து மொழிக்கு வந்துட்டு கிபி 6ஆம் நூற்றாண்டுலதான் எழுத்து வடிவம் கிடைக்குது. அதே போல மோன்ற மொழிக்கு கெமர் அப்படிங்கிற அந்த மொழிக்கு பாத்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுலதான் எழுத்து வடிவம் வருது. இது எப்படி எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்லவ கிரந்தம், கடம்ப எழுத்து இதை அடிப்படையாக வச்சுதான் அவங்க அந்த மொழியை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நமக்கு தென்னிந்திய மொழிகளே எடுத்துக்கிட்டா கூட அதுக்கே நமக்கு கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா கூட அது பின்னாலதான் எழுத்து வடிவம் பெறுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் எழுத்துக்கள் தான் மிகவும் தொன்மையானதாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம பார்க்கணும். தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் நமக்கு கல்வெட்டுகள்ல தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல கிடைச்ச அந்த கல்வெட்டுகள்ல எல்லாம் வட்டெழுத்து, பிராமி, கிரந்தம் இந்த போன்ற எழுத்துக்கள்லாம் இருந்தது. ஆனா வந்து அசோக பிராமிக்கும் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கக்கூடிய எழுத்துக்குமான வேறுபாடு நிறைய இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சில எழுத்துக்கள்லாம் வந்து அதுல இருக்காது. எதுன்னா ழ, ர, ந,
சிறப்புலகரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒளி குறியீடுகள்லாம் அசோக பிராமியில கிடையாது. அப்படிப்பட்ட அப்ப அது வந்து தமிழ்ல இருக்கு. அப்ப அதனாலதான் வந்து அந்த தமிழ் பிராமி அப்படிங்கறதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது காரணம். தமிழ் எழுத்துக்கு என்ற தனித்துவம் இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச பிற்பாடு அதை வந்து நாம வந்து ஏன்னா நம்ம எழுத்துக்கு பிறகுதான் அவங்க வருது எழுத்து. அந்த எழுத்தை கொண்டாந்து நம்ம எழுத்துக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தமிழி அப்படின்னு அதை சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்ப தொல்காப்பியர் பாத்தீங்க அப்படின்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களுக்கு வந்து இலக்கணம் வகுத்திருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப தொல்காப்பியர் வந்து எழுத்துக்கு இலக்கணம் வகுக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா எழுத்துக்களினுடைய பிறப்பு பற்றி மட்டும்தான் சொல்றாரு. அந்த வடிவத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த வடிவம்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு புதிய விஷயத்த சொல்லும் போதுதான் அதுக்கான அங்க அடையாளத்தை சொல்லணும். ஆனா அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள்ல வந்து இப்படி வடிவம் வந்து இப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணுங்கிற சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அதனாலதான் தொல்காப்பியர் வந்து அதை சொல்லல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அந்த வகையில தமிழ் மொழியானது மிகவும் தொன்மையான ஒரு மொழியாக இருந்தது அப்படிங்கிறதையும் ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிலத்துல அதாவது இந்திய துணைக்கண்டத்துல 2 மொழி குடும்பங்கள் இருந்திருக்கு. ஒண்ணு திராவிட மொழி குடும்பம், இன்னொன்னு வந்து ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பம்ங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல வந்து ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்ல வந்து அதாவது எழுத்து வடிவம் உள்ள ஒரே மொழியாக திராவிட மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு இங்க தெரிய வருது அப்படிங்கிறதையும் கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக அருமையான ஒரு சிறப்புரை. குறிப்பாக எப்படியெல்லாம் தோன்றினான் என்பதற்கு உயிர் ரீதியாக எப்படி ஆராய்ச்சி நடந்திருக்கிறது என்பதையும், தொன்மையான இது ஒரு மொழி தமிழ் மொழி என்பதனையும் தொல்காப்பிய சான்றுகளோடு எடுத்து கூறினீர்கள். நன்றி தோழர். தோழர்கள் கேள்விகள் எழுப்பலாம். அதற்கு முன்னால் தலைமை தாங்கிய தோழர் இதயராஜா அவர்களை தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதயராஜா இல்ல. ஹலோ, அப்படியா? சரி சரி, சொல்லு. அப்புறம் கேள்விக்கு நேரா போயிடலாமா? நேரா போயிடலாம். நான் முதல்ல தொடங்கி வச்சிடுறேன். சரி சரி, ராமச்சந்திரன் கேள்வி. இந்த தமிழ் காலந்தோறும் பதிவும் பார்வையும் என்ற பொது தலைப்பில் தொல் தமிழர் இருப்பும் எல்லையும் என்கின்ற தலைப்பில் பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் ஒரு சிறப்பான உரையை நமக்கு வழங்கினார்கள். ஒன்று தெரிகிறது, நமக்கு நாம் வந்து சங்க இலக்கியங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுபவர்கள். மேத்தூரா கூட இப்பொழுது இருக்கிறார். இது அதாவது தொல்காப்பியத்தை நாம் படிக்க வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மொழியியல் அறிவோடு தான் நாம் வந்து படித்து புரிந்து கொள்ள முடியும். அல்லது வெறுமனே பிற தமிழாசிரியர்கள் போல் பொருள் சொல்லி கொடுப்பதோடு நின்று விடுவோம். அதே மாதிரி இலக்கியங்கள். இவங்க நம்முடைய திராவிடமணி அவர்கள் ஏராளமான தொல்லியல் செய்திகளோடு சேர்த்து நமக்கு இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஒரு ஆய்வாளர் என்பவர் இப்படித்தான் இருக்கணும். பேராசிரியர் என்கின்ற நிலையை கடந்து ஆய்வாளர் அப்படிங்கிற அதோடு அவர் அங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப சிறப்பாக எப்போதுமே ஒரு ஆய்வாளராக இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பமும் கூட. ஏராளமான தகவல்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். திராவிட குடும்பத்தினுடைய தொன்மை பற்றியும் தமிழினுடைய தொன்மையை பற்றியும் அவர் பேசிய உரைக்கு பாராட்டுக்களை தெரிவித்து இந்த உரை மீதான விவாதங்களை நாம் இப்போது தொடரலாம். வேறு ஆட்கள் யாராவது கேள்விகள்? சைமன்,
சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. காம தோழர் சொல்லுங்க. நான் பேசுறேன் தோழரே. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்துறாங்க திராவிடமணி அவர்கள். குறிப்பா தலைமை உரையை பத்தி சிறப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு அக்கறையோடு கூடிய உரை, தலைமை உரை இதயராஜா. அது இந்த பொருளினுடைய அடர்த்தியும் சிக்கல்களும் முழுக்க முழுக்க உணர்ந்தவராக, அதே சமயத்தில் அந்த சிக்கல்களை புறந்தள்ளிவிட்டு போகாமல் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு ஒரு கேன்வாஸ் மாதிரி வச்சுட்டு தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப உறுதியாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிவு பண்ணாரு. ஒரு திராவிட உணர்வு கூட தன்னுடைய உரையினுடைய துவக்கத்திலேயே அந்த அந்த உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு அதை அதை அங்கீகரிப்பது போன்ற ஒரு துணியில் தான் அவங்களும் பேசினாங்க. காரணம் என்னன்னா, தொழில் தமிழர் அல்லது ஆதி தமிழர், ஆதி குடிகள் அப்படின்னு பேசும்பொழுது லட்சக்கணக்கான ஆண்டுகள் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா 2.9 மில்லியன் வருஷம்னா 29 லட்சம் வருஷம் வருது. 29 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இப்படிதான் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்றது ரொம்ப அது நிறைய சிக்கல் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. போன வருஷம் நடந்த நிகழ்ச்சி இந்த வருஷம் மாத்துறாங்க. மாத்தி பல்வேறு தகுதித்தம்லாம் பண்ணி மாற்ற முடிய காலகட்டத்துல இது போன்ற செய்திகள் இருக்கு. இந்த உரையினுடைய தன்மையை வந்து நான் பார்க்கறது என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த தன்னுடைய உரைகளை திராவிடமணி அவர்கள் தொழில் தமிழருடைய எல்லையை நிர்ணயிக்கிற பாங்கு, அது சில உறுதித்தன்மை அவ்வளவு தெளிவாக இல்லாவிட்டாலும் கூட பிற்பாடு தமிழர்கள், இந்தியாவில் தமிழர்கள், இந்திய நிலப்பரப்பில் தமிழர்கள் என்று வரும்பொழுது இந்தியாவில் தோன்றிய முதல் மொழி தமிழ்தான். ஆரியர்கள் வருகைக்கு முன்னாலே இங்கே தமிழ்தான் இருந்தது அப்படிங்கிற செய்தியை ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைய உரையினுடைய ஒரு சிறப்பான அம்சம். இன்னும் கூட நான் வேறு சில அறிஞர்களுடைய உரைகள் நான் கேட்டிருக்கேன். உலகத்தில் தோன்றிய மொழிகளிலேயே முதல் மொழி தமிழ் மொழிங்கிற ஒரு உரை கூட நான் ஒரு அறிஞர் பேச நான் கேட்டிருக்கேன். நான் அப்படிலாம் போயிருக்கும்போது அந்த அளவுக்கு நீட்டிக்கிற அளவுக்கு நமக்கு அதனுடைய அறிவின் எல்லை நமக்கெல்லாம் மிக புரியது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கலாம். இருந்தாலும் கூட தரவுகளின் அடிப்படையில், அகலாய்வின் அடிப்படையில், இலக்கிய ஆய்வின் அடிப்படையில் ராமச்சந்திரன் தோழர் சொன்னது போல் என்னென்ன அடிப்படைகளை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டுமோ அத்தனை அடிப்படைகளையும் தெரிந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவர் தீர்மானகரமான ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு தன்னுடைய ஆய்வை நிகழ்த்தி இந்தியாவில் ஆதி மொழி தமிழ் மொழிதான் என்று கிட்டத்தட்ட நிறுவி இருக்கிறார். அது எனக்கு அந்த ஒரு அம்சத்தில் எனக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை. மற்ற அறிஞர் பெருமக்கள் அது சம்பந்தமாக கேள்விகளை கேட்கும்போது எனக்கும் கூடுதலாக தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு திராவிடமணி அவர்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி தோழர். சில நாட்களுக்கு பிறகு பங்கு பெற்றாலும் உங்களுடைய கேள்விகளை எடுத்து கூறுக்கும் வழியில் உங்களுடைய உரை சிறப்பாக வாய்ந்ததாக அமைந்தது. நன்றி. மேலும் கேள்விகள் வேற யாராவது தோழர்கள்? சிறப்பான ஒரு பேசக்கூடாதுன்னு எனக்கு வீட்டுல ஒரு தடை இருக்கு. கேட்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கியிருக்கேன். நீங்க பேசுங்க. இன்னைக்கு இந்த உரையை கேட்கும் பொழுது சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் கலக்கப்போ பேராசிரியர் அரசனுடைய உரை ஒரு அற்புதமான உரையாக அமைந்தது. அதற்கு அடுத்தாற்போல் இன்றைய உரையும் ஒரு நல்ல உரையாக, சிந்தனையை தூண்டக்கூடிய உரையாக அமைந்தது. இந்த வாய்ப்புக்கு எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியினுடைய தூண்டுதலை தான் நான் விதியை மீறி பேச வந்திருக்கிறேன். இவங்க குறிப்பிட்ட நூல்கள் சிலவற்றை நான் படித்திருக்கிறேன், சிலவற்றை கேள்விப்பட்டிருக்கின்றேன், சிலவற்றை கேள்விப்படவே இல்லை. ஒரு ஆய்வாளன் என்பவன் ஒரு தேடுபவன். அந்த தேடலை பேராசிரியர் அவர்கள் மிக நன்றாகவே செய்திருக்கிறார்கள். சொல்லிட்டு ஒரே ஒரு கருத்தையும் இவங்க தங்களுடைய
ஆய்வில் இணைத்துக் கொள்ளலாம் என்பதை மட்டும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அலெக்சாண்டர் கோந்தரத்தோ என்று சொல்லக்கூடிய ஒரு ருஷ்ய நாட்டு அறிஞர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதினார். ரிடில்ஸ் ஆஃப் த த்ரீ ஓஷன்ஸ் என்பது அந்த நூலினுடைய பெயர். ஆனா துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் உள்ள நமக்கு அந்த நூலினுடைய முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. அதனுடைய சுருக்கமான பதிப்பு மட்டும் அதே தலைப்புல, அதாவது மாக்கடலின் மர்மங்கள் என்கிற தலைப்புல வந்தது. நம்ம NCBHI நிறுவனத்தார் அதுல இந்திய பெருங்கடலை பற்றி உள்ள இயலை மட்டும் எடுத்து மாக்கடல் மர்மங்கள் என்ற ஒரு நூலை கொடுத்தார். 2-3 நாளைக்கு முன்னால் இந்த அரசனுடைய உரையை வியந்து நானும் தோழர் மேத்தூர் அவர்களும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கூட இந்த நூல் ரிஷியமொழியில எவ்வளவு பக்கத்திலே வந்திருக்கிறது, எப்படி படங்களோடு வந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் விரிவாக சொன்னார். அந்த நூல்ல அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். என்னன்னு கேட்டா, தோடர்கள் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடிகள்ல உண்மையிலே பழங்குடிகள் அவர்கள் தோடர்கள். அந்த தோடர்கள் உடைய செல்வம் என்பது எருமை மாடு, கோதுமை பயிர் சாகுபடி, மழைதான் அவருடைய தொழில். அவர்கள் சுத்தமா மலைவாசிகள். ஆனால் அவர்களிடம் வழங்கக்கூடிய ஒரு நாட்டார் பாடல்ல கப்பலை பற்றிய செய்தி வருகின்றது. இது அப்போ அவர்கள் எங்கோ கடற்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து நீலகிரி மலையிலே குடியேறி இருக்கின்றார்கள் என்பதை அந்த வாய்மொழி பாடல் உணர்த்துகின்றது. ஆனா அவர்கள மிக பெரும்பாலோர் கடலை பார்த்ததே கிடையாது. அவருடைய மூதாதையர்களும் அவர்களுக்கு தெரிய பார்த்தது கிடையாது. அதை பற்றி வேறு எந்த செய்தியும் கிடையாது. ஒரு பாடல்ல கடலை பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த கடல்கோள் என்று நம்முடைய பழைய இலக்கண நூல்கள் சொல்வதிலே கொஞ்சம் சாரம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை எழுப்புகின்றது. ஐயப்பாடு என்பது குறைவுடையதல்ல, ஐயப்பாடுதான் நம்மை ஆய்வுக்கு இட்டு செல்லும். அந்த ஒரு நூல், அதையும் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இணைத்து இந்த போல ஒரு ஆய்வை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்று நாம் ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக ஆய்கொண்டிருக்கின்றோமோ என்ற ஒரு அச்சம் பல நிகழ்வுகளை நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. அந்த நிலையில நம்முடைய தொன்மையை நாம் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அது அறிவியல் பூர்வமான நிறுவனமாக இருக்க வேண்டும். யூகத்தின் அடிப்படையிலோ பெருமிதத்தின் அடிப்படையிலோ உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. அந்த முறையில் இந்த செய்தியை முன்வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நாச்சி. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில வந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நானும் நன்றி சொல்லிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா நான் நிறைய, அதாவது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா ஐயா வந்து என்னுடைய உரைக்கு ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையிலே எங்களுக்கே பெரிய நன்றியா இருக்கு. அண்ணாச்சி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து பேசியிருக்காங்கிறது எங்களுக்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமா இருந்திருக்கு. குறிப்பாக நீலகிரியில இருக்கிற மக்கள் கடல்சார் மக்களாக வாழ்ந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி இது பண்ற அவங்களுடைய ஆராய்ச்சி அதுக்கு உதவி பண்ணியிருக்குங்கிறது உண்மை. அதுதான் தோழர், நான் இந்த இடத்துல ஒரு தகவலை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அது வந்து அமெரிக்காவுல வந்து சுமதி ராமசாமி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆய்வாளர். அவங்க வந்து இந்த லெமூரியா குறித்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்கும் பொழுது அவங்க அது வந்து நான் அவங்களுடைய நேரடியா அவங்களுடைய ஆய்வை படிக்கல. அந்த ஆய்வுல இருந்து ஒரு பகுதியை வந்து முத்துசாமி அப்படிங்கிறவர் வந்து மறைக்கப்பட்ட லெமூரியா அப்படின்னு ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதுல குறிப்பிட்டிருந்தாங்க, அந்த தமிழர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இப்பவும் சரி அப்பவும் சரி அவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல எந்த இடத்துலயுமே அவங்க இருந்ததே கிடையாது.
உயர்ந்த உயர்ந்த இடத்துல இருந்ததே கிடையாது. ஆனா அவங்க வந்து தற்பெருமை, நம்ம வந்து தன்னை பத்தி ரொம்ப அளவுக்கு அதிகமா தற்பெருமை பட்டுக்குவாங்க. அவங்க வந்து குறிப்பிடக்கூடிய எங்களுடைய ஆட்கள்னு அவங்க குறிப்பிடக்கூடிய யாருமே அவங்களுக்கு உரிமையானவங்க கிடையாது அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். நான் அப்ப யோசிச்சேன், ஒருவேளை கமலா ஹாரிஸ், கூகுள் பிச்சை, இவங்களெல்லாம் நாம வந்து தமிழர்கள்ங்கிற அந்த அடிப்படையில நம்மவர்கள்னு நாம நினைக்கிறத அவங்க வேற மாதிரி எதுவும் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு நான் அதை சிந்திச்சேன். அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தது அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இப்ப வந்து பெருசா இல்லை. ஆனா அவங்களுடைய மூதாதையர்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறதுனால எப்போதுமே தமிழர்கள் தன்னை மிகைப்படுத்தி சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதும் சில ஆய்வாளர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல வந்து ஐயா குறிப்பிட்டது போல அந்த பகுருளி ஆற்றுடன் பன்மனை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற அந்த பாடல் வந்துட்டு உண்மைத்தன்மைக்கு புறம்பானதாக கண்டிப்பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் நானுமே யோசிக்கிறேங்க ஐயா. ரொம்ப 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 நன்றி. நன்றி நன்றி தோழர், நன்றி தோழர். நிகழ்கால ஆட்கள் எப்படினாலும் அதை வந்து திசை திருப்பறதுக்கு யோசிப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பழம்பெரும் நிகழ்ச்சிகள் நமக்கு முக்கியமானது. சொல்லுங்க பேசுங்க தோழர். வழக்கம் போல சென்ற முறை அவர் நிறுத்திய உரையினுடைய தொடர்ச்சியாக அந்த உரையில் கிடைத்த அதே புதிய செய்திகள், புதிய புரிதல்கள் இந்த நிகழ்வுகளையும் இன்னும் விரிவடைந்தன. அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டை நன்றியும் உரித்தாக்குகிறேன். இதுல நான் இவங்க சிவசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன அதை நானும் வழிமொழிகிறேன். பாடல்கள் நமக்கு அவைகள் தான் இன்னைக்கு திட்டவட்டமா கிடைச்சிருக்கின்றனங்கிற அடிப்படையில அந்த கால பாடல்கள், அந்த இலக்கிய படைப்புகள், அதுல இருந்து சான்றுகள்ங்கிறது கண்டிப்பா தேவை. இலக்கிய சான்றுங்கிறது முக்கியமானதுதான். அதே சமயத்துல நிச்சயமா இலக்கியங்கள்ல எப்பவுமே கொஞ்சம் மிகுதி, அதாவது கொஞ்சம் புனைவு கலந்து மிகையாக கூறுவது என்பதும் இலக்கியத்துல அது ஒரு உரிமையாகவே கூட கையாளப்பட்டு வருகிறது இன்றைக்கு வரைக்கும். அப்படிங்கிற போது ஐயா சொன்னது போல அறிவியல் பூர்வமான தகவல்களாக, அறிவியல் சார்ந்த என்ன சொல்றது, மெய்ப்பித்தல்கள் என்பது அப்படி இருக்கணும். அப்போ இன்னும் அசைக்க முடியாத அசைக்க முடியாத கருத்துக்களாக இந்த கருத்துக்களை நிறுவ முடியும் அப்படிங்கிறதுக்காக, நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னதான எடுத்துக்கிறோம். அதை நானும் வழிமொழிகிறேன். இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. என்னன்னா, ஒரு பக்கம் பார்க்குறோம், எது வந்தாலும் சரி கொஞ்சம் எல்லாவற்றுக்கும் முன்தோன்றி மூத்த கொடிங்கிற அந்த ஒரு விதமான அந்த பெருமிதம், அதை அப்படி அதை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். இன்னும் எப்படி அப்படிலாம் அந்த மிகையான தற்பூச்சிகள்லேயே சொல்லப்போனால் அதன் காரணமாகவே புதிய தேடல்களுக்கோ முனைப்புகளுக்கோ இடமளிக்காத அப்படிப்பட்ட பெருமைகளோட முடங்கி போனதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அதுக்கு அப்படியே நேர் எதிராக இந்த மாதிரியான பெருமிதங்கள் எல்லாமே நியாயமான பெருமிதங்களை கூட எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட பெருமிதங்கள், வெறும் தன் இனத்தை பற்றிய இனவாதம் சார்ந்த பெருமைகள் சொல்லி தள்ளுபடி செய்கின்ற அப்படியான போக்கள் என்பது இந்த ரெண்டுக்கும் இடையில பாருங்க. சொல்லப்போனா அதுலேயும் நான் மாட்டியிருக்கிறேன், இதுலேயும் மாட்டியிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு அந்த ஐயா சொன்ன போது அறிவியல் கண்ணோட்டத்தோடு அணுகுகிற போது, அறிவியல் மனப்பாங்குடன் அணுகுகிற போது புதிய தெளிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். இப்போ தமிழின் தொன்மையை பற்றி சொன்னீங்க. அதுதான் எப்படி இந்தியாவினுடைய மூத்த மொழி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது என்று சொன்னீர்கள். அதுமாதிரி ஆரியர் வரைக்கு முன்பே எப்படி இதனுடைய எழுத்து வடிவம் என்பதை பெற்றிருந்தது என்பதும் சொன்னீர்கள். இன்றைக்கு நாம பயன்படுத்துகிற தமிழ் எழுத்து போல அது இருந்திருக்காது. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனாலும் அது முக்கியமான ஒரு பதிவு. இந்த மாதிரியான இந்த கண்டுபிடிப்புகள் அல்லது இந்த முடிவுகளுக்கு எவ்வாறு வருகிறோம், அது முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க இந்த இலக்கிய சான்றுகள் அல்லது இதை பற்றிய ஆய்வுகள் எல்லாமே இப்ப நீங்க சொன்ன அளவுல நான் நான் புரிந்து கொண்ட அளவுல
தமிழ் சார்ந்தவர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் அல்லது தமிழ் மீது ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழின் சிறப்புகளை கண்டு பற்று கொண்டவர், தமிழ் மீது அன்பு கொண்ட அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள், இவர்கள் கொடுத்த சான்றுகளை நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதை தாண்டி வேறு மொழிகளை சேர்ந்தவர்கள் ஆய்வாளர்களாக இருப்பாங்க, தமிழோடு தமிழர்களாக இருக்க மாட்டாங்க, வேறு வேறு மொழிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆங்கிலம் உட்பட இன்னும் உலகத்தின் வேறு பல மொழிகள், இந்தியாவின் வேறு பல மொழிகள். அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் இந்த தமிழின் தொன்மையை நிறுவுகின்ற கருத்துக்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்களா? அது நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க கேக்குறது சரிதான். ஆனா நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் நான் என்னுடைய பிற ஆய்வாளர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பிறமொழி சார்ந்த ஆய்வாளர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஆனா நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான காரணமும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆரியர்களுடைய வருகை அப்படிங்கிறது எப்ப பாக்குறோம், கிட்டத்தட்ட கிமு 1000 அந்த வாக்குலதான் அவங்க வந்தாங்க, ஹைபர் போலன் கணவாய் வழியா ஆரியர்கள் வந்தாங்க அப்படிங்கிற அந்த கருத்து தான் பெரும்பான்மை ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழிக்கு மொழி வடிவமே இல்லை. அதுக்கு இப்ப 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அசோக பிராமி கூட எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 250க்கு பிறகுதான், 200க்கு பிறகுதான் அது வர்றதா குறிப்பிடுறாங்க. அது கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து வடிவங்களை பார்த்த பிற்பாடுதான் அவரு அசோகரே அவருக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கணும்னு நினைச்சாருங்கிறாங்க. அதுக்கு எனக்கு சரியான சான்று இல்லை, அதனால நான் அதை ஆணித்தரமா நான் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நமக்கு அதுக்கு முன்னாடியே மொழி வடிவம் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன், எதை வச்சு நான் உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த ஆய்வுகள் மூலமா கிடைக்கக்கூடிய தரவுகளை வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா கீழடியில கிமு 6ஆம் நூற்றாண்டுலயே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்து பொறிப்பு பானைகள்லயே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல சிவகலையிலையும் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழடியில கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள் சங்கலிக்க பாடல்கள்ல இருக்கு. நீங்க பிற்கால தமிழ் பாடல்களை வேணா நீங்க கற்பனை இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா சங்க இலக்கிய பாடல்கள்ல பெரும்பகுதி பாத்தீங்க அப்படின்னா உண்மைத்தன்மைக்கு அதுல ஒரு 60 விழுக்காடு அது உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா 2 சான்றுகளை நான் குறிப்பிடுறேன். பாடல் வரியை எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா கலித்தொகையில ஒரு பாடல் வருது. அந்த கலித்தொகையில இன்னைக்கு கீழடியில அருங்கோண அமைப்புல கிடைச்சிருக்கு இல்லையா பகடைக்காய், அந்த பகடைக்காயில இருக்கக்கூடிய அதே வடிவத்தை கலித்தொகை பாடல் ஒண்ணு அப்படியே குறிப்பிடுது. இப்ப அருங்கோணத்துல அதாவது தலைவனை பார்த்த பொழுது இவ 10 பெற்றதை போல இவ மகிழ்ச்சி அடைஞ்சா அப்படிங்கறதெல்லாம் அவளை பிரிஞ்ச போது அந்த அந்த அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. இந்த அருங்கோண அமைப்புங்கிறது இப்ப தாயத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 புள்ளி இருக்கும், 2 புள்ளி இருக்கும், 1 இருக்கும், ஒரு பக்கம் பிளைனா இருக்கும், 4 பக்கம் உள்ள அந்த தாயம் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அருங்கோண அமைப்புல இருக்கிறது சிந்து சமவெளியும் கிடைச்சதுக்கு இதுலயும் கிடைச்சிருக்கு. நான் இது ஏன் சொல்றேன்னா, தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பா சங்க இலக்கிய பதிவுகள் என்பது உண்மைத்தன்மைக்கு நெருக்கத்துல இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக தான் நான் இதை குறிப்பிடுறேன். அதே போல பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை குறிப்பிடக்கூடிய அந்த உரைகிணறுங்கிறது இன்னைக்கு நம்ம சங்க இலக்கிய கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை ஆய்வாளர்கள் தான் தொல்பொருள் அகழ்வாய்வுல கண்டுபிடிச்சிட்டு ஆய்வாளர்கள் தான் அது எழுத்து நீங்க சொல்ற மாதிரி எழுத்துக்கள் காலம் காலமாக மாற்றம் பெற்று வந்திருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தொல்காப்பியர் அவருடைய எழுதி அந்த ஓலைச்சுவடியை கொண்டாந்து என் கையில கொடுத்து அதை கண்டிப்பா படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது. அதுக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா உரையாசிரியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது காலம் காலமாக அந்த ஓலைச்சுவடிகளுடைய வாழ்க்கைங்கிறதே 300 ஆண்டு காலம்னு சொல்றாங்க. அது முறையாக அந்தந்த காலகட்டத்துல அது அழகா படியெடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த காலத்துல புலங்கு பொழியில அதை படியெடுத்திருக்காங்க. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தொல்காப்பியங்கிறது படிக்கக்கூடியதா இருக்கு. ஆக அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் நிறைய நமக்கு தொல்பொருள் அகழாய்வுல எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனுடைய காலம்ங்கிறது கிமு 5-6க்கு போகுது. ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியே நம்மகிட்ட தமிழ் எழுத்துக்கள் இருந்தது அப்படிங்கிறத இதை வச்சுதான் என்னால நிறுவ முடியுதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல தான்
நீங்க சொல்லக்கூடிய கருத்தும் ஒன்று ரொம்ப சரியான ஒரு பார்வை தான். ஏன்னா நாம தமிழ்ல சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு பார்க்க கூடாது. இது குறித்து எதிராளி சொல்லக்கூடிய கருத்தையும் வச்சுதான் நம்ம ஆய்வை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும். அந்த வகையில அப்படியான ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி வந்து நன்றி சொல்லு. நன்றி சொல்லர், மிக அருமையான ஒரு விளக்கம். அடுத்த கேள்விகள் அல்லது தெளிவுகள் யாராவது சொல்ல முடியுமா? மேத்துராவை கூப்பிட்டு, மேத்துரா இருக்காங்கல்ல? மேத்துரா கூப்பிடலாமா? தொடர் மேத்துரா அவர்கள் கருத்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேத்துரா தொடர். தொடர் வாங்க. வேற மியூட் எடுக்கல. அப்ப வேற கேளு. மணியடாச்சி பேசுங்க. மணியண்ணாச்சி பேசுங்க. ஒரே ஒரு இது பேராசி சொல்ல ஒட்டி ஒரு செய்தி. பொருந்தல் கேக்குதா? கேக்குது பேசுங்க. பொருந்தல் கள ஆய்வுல ஈம குழிகளை தோண்டும் பொழுது 4 குழிகளை அவர்கள் தோண்டினார்கள். அதுல 2 குழிகள்ல நெல் கிடைச்சது. அது அந்த நெல்லை அமெரிக்காவில் உள்ள ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பி அதனுடைய காலத்தை கணித்தார்கள். அந்த காலம் ரொம்ப பழமையானதாக இருந்தது. ஆனா அதை ஆய்வாளர்கள் முன்னால வைக்கும் பொழுது அவர்கள் உள்நோக்கம் எதுவுமின்றி ஒரு ஐயப்பாட்டை முன்வைத்தார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, இது ஈமக்குழியில இருக்கக்கூடிய நெல்லை வச்சுக்கிட்டு நீங்க இந்த காலத்தை கணிச்சிருக்கிறீங்க, இதற்கு வேறு ஏதாவது எழுத்து சான்றுகள் இருந்தால் அதையும் இணைத்து வைத்தால் இது நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்த பொழுது அங்கு இருந்த மண்பாண்டங்கள்ல கீழல்களாக இருந்த அவர்கள் குறிப்பிட்டது போல தொல்தமிழ் எழுத்து அல்லது வழக்கமாக சொல்லக்கூடிய பிற தமிழ் பிராமி என்கின்ற ஒரு சொல். பேராசிரியர் ராஜ் அவர்களுக்கு அந்த சொல்ல கேட்டாலே அலர்ஜி வந்துடும். தமிழ் பிராமி அப்படின்னு சொன்னான். தொல்தமிழ் கல்வெட்டு அதை வைக்கும் பொழுது அந்த பொறிக்கப்பட்ட எழுத்துக்களுடைய காலத்துக்கும் இந்த நெல்லை வைத்து கணித்த காலத்துக்கும் ஒரு சில ஆண்டுகளை தவிர ஒரு ஒருமைப்பாடு இருப்பதை முன்வைத்தார். அதுல அவர் முடிவாக வைக்கக்கூடிய கருத்து தான் இவர்கள் சொன்ன கருத்தோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பிராமி என்ற எழுத்து வடிவத்தை இந்தியாவில் பரப்பிய மன்னனாக அசோகன் குறிப்பிடப்படுகின்றான். இந்த வரை நாம் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அசோகனுடைய காலத்துல அந்த பிராமி வந்ததுன்னு. ஆனால் இந்த பொருந்தல் ஆய்வினுடைய கண்டுபிடிப்புல அது அசோகனுடைய பிராமிக்கு முந்திய ஒரு வடிவ வடிவமாக இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக பேராசிரியர் ராஜன் அவர்கள் நிறுவியுள்ளார். நன்றி எனக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கருத்து சொன்னதுக்கு. மேலும் சில கேள்விகளை எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ சைமன். சொல்லுப்பா. சரி தோழர்களே, எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். முதலில் 2 அறிவிப்புகளை சொல்ல வேண்டும். ஒன்று, அடுத்த ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலு சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வு ஆராய்ச்சி பள்ளி, அதனுடைய அடுத்த நிகழ்ச்சியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 430வது நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி என்பது அம்பேத்கருடைய தம்மம் என்பதை அடிப்படையாக வைத்து நடக்கின்ற தொடர் உரையாடல் 2வது அமர்வு. அது தத்துவ உரையாடல் என்ற முறையில் அது 83வது உரையாடலாக அமைகின்றது. அந்த அமர்வில் தோற்றம் முதல் துறவு வரை என்ற தலைப்பில் நம்முடைய அருமை தம்பி சிவராமன் உரையாற்றவிருக்கிறார். அதற்கு தலைமை தாங்குவதற்கு நம்முடைய இனிய தம்பி டெரன்ஸ் சாமுவல் வருகிறார். அன்றைக்கு இசைப்பாடலை தருவதற்கு நீடாமங்கலம் சந்திரசேகர் வருவார்.
அந்த நிகழ்ச்சியை நம்முடைய அருமை தம்பி ஜார்ஜ் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். இரண்டாவது அறிவிப்பு, வரக்கூடிய சனி ஞாயிறுகளில் ராஜபாளையத்திலே கவிதை பயிலரங்கு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநிலம் தழுவிய பயிலரங்கு நடைபெறப் போகிறது. ராஜபாளையம் அதற்கு முன்பு 5-6 பண்பாட்டு முகாம்களை சிறப்பாக நடத்திய ஒரு இடம். இப்போது இந்த ஆண்டு கவிதை பயிலரங்கு நடத்துகிறார்கள். கவிதை பயிலரங்களுடைய தொடக்கமாக ஒன்று நம்முடைய பெரும் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய 90வது அகவை, அது ஒரு நிகழ்வு. அடுத்து நம்முடைய நெல்லையில் நம்முடைய அன்பு தோழர் தீகாசியினுடைய மகன் வண்ணதாசனுடைய 80வது அகவை, அது ஒரு நிகழ்வு. அதே போல இலக்கிய மாமணி பரிசினை பெற்ற காமராசுக்கு பாராட்டு என்று அன்று காலையிலே 3 நிகழ்வுகள். அதன் பிறகு எல்லா அமர்வுகளும் கவிதை சார்ந்த அமர்வுகள், உரையாடல்கள் 2 நாட்களும் நடக்கவிருக்கின்றன. விருப்பமுள்ள தோழர்கள் நம்முடைய தோழர் கண்மணி ராசாவை தொடர்பு கொண்டு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். அது இரண்டாவது அறிவிப்பு. சரி, இன்றைய நிகழ்வு என்பது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் முதலில் நம்முடைய மணி அண்ணாச்சிக்கு முதலில் நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருந்து 2 முறை தலையிட்டு அவர்கள் பேசியதெல்லாம் உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீண்ட காலமாக அவர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழல் என்றாலும் கூட அவர்கள் இன்றைக்கு வந்திருந்தது. அதே போல காமு தோழர் இன்றைக்கு கலந்து கொண்டதெல்லாம் சிறப்பான நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன. கவிதையை நம்முடைய லாசியா வாசித்த போது அதன் மீதான கருத்துக்களை நமக்கு குமரேசன் தோழர் சொன்னார்கள், நான் சொன்னேன். மீண்டும் நம்முடைய தோழர்கள் குறிப்பாக திராவிடமணி தோழரும் அதை எடுத்து சொன்னார்கள். எல்லோருக்கும் நன்றி. அதே போல இப்போதைய விவாதத்தில் ராமச்சந்திரன், நம்முடைய காமு தோழர், அதே போல நம்முடைய அன்புக்குரிய மணி அண்ணாச்சி, தீக்கதிர் குமரேசன் தோழர் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்வினுடைய ஒரு அருமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது ஒன்று, இதயராஜாவினுடைய தலைமை உரையே ஒரு ஆய்வுரையாக இருந்தது. அதே போல நம்ம திராவிடமணி தோழருடைய உரை என்பது ஒரு நீண்ட ஒரு ஆராய்ச்சியினுடைய விளைவாக, ஒரு மிகப்பெரிய தேடலினுடைய விளைவாக இருக்கிறது. ஏன்னா அவங்க இந்த நிகழ்வுக்காக கடுமையான தயாரிப்புகளை செய்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுகிறது. இந்த பெரிய நூல்களை மீண்டும் தேடி தேடி படிக்கின்ற போது கிடைக்கின்ற தரவுகள் அவர்களுடைய அந்த ஆய்வு மனத்தை கிளறி விடுகிறது, தூண்டி விடுகிறது என்ற ஒரு விஷயம் தெரிகிறது. அதுல அவங்க இந்த பெரும் பணியை மகிழ்ச்சியாக செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நமக்கு இந்த 2 முறையும், முதல் தொடக்க உரையும் இன்றைக்கு 2வது உரையாக அவர்கள் தந்திருப்பதெல்லாம் நமக்கு எக்கச்சக்கமான தரவுகளை கொண்டு தருகிறது. அதுல ஒரு விஷயம் நாம பெருமை பேசுதல், மிகைப்படுத்துதல் என்ற ஒரு கருத்து வந்தது. இதை பற்றி நாம பேசியிருக்கிறோம். சங்ககாலம் பொற்காலம் என்று சொன்னதை எல்லாம் நாம கிண்டல் பண்ணியிருக்கிறோம். நான் கிண்டல் பண்ணியிருக்கிறேன். நாம பழம்பெருமை பேசி செத்து போனோங்கிற மாதிரி நாம நிறைய. ஆனா எனக்கு இப்போ வர வர எனக்கு ஒரு உணர்ச்சி வருவது, இந்த பெருமை பேசியதெல்லாம் அல்லது இந்த மிகைப்படுத்துதல் எல்லாம் என்ன காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், வைதீகத்தினுடைய அதீதமான தாக்குதலுக்கு எதிர்வினையாக வந்தவைதான் இந்த மிகைப்படுத்துதல், பெருமை பேசுதல் என்ற ஒரு உணர்ச்சி, ஒரு கருத்து நிலை எனக்கு உருவாகிறது. வெறுமனே தமிழன் பெருமைக்காக பேசியதாக தெரியவில்லை, அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திலும் வைதீகம் அவ்வளவு மோசமான ஒரு எதிரி. அதை எதிர்கொள்ளுவதற்காக அவன் செய்த வேலைதான் பெருமையை பேசுதலும் அல்லது மிகைப்படுத்தி சொன்னதும் என்று நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுது, மேத்தூராவனுடைய உரைகளை கேட்கின்ற போது எனக்கு தோன்றுவதெல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் தொல்லியல் சான்றுக்கு சமமாக இருக்கிறது. தொல்லியல் சான்றினை போல இருக்கிறது சங்க பாடல்கள். அப்போ அதுக்கு எவ்வளவு பெரிய வெயிட் இருக்கா. வெறுமனே புனைவு இலக்கியம் அல்ல. அன்றைக்கு தமிழன் அவன் அறைந்த உண்மையை சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நமக்கே நம்ம கொஞ்சம் பெருமை பேசினால் என்ன என்ற உணர்ச்சி நமக்கு வருகிறது. மணியண்ணாச்சியுடைய பேச்சிலே வெளிப்பட்டது. நாம் அதை எடுத்து பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னா அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் காரணமாக நம்முடைய பெருமையை, நம்முடைய உண்மையை நாம் நிறுவ வேண்டுங்கிறது நம்முடைய அண்ணாச்சியினுடைய பேச்சிலே பார்த்தோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி என்பது நமக்கு ஒரு சிறப்பான அமர்வாட்டு இன்னைக்கு காமராஜ் கூட அதே போல தோழர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சியை இன்னமும் அருமையாக மாற்றுகிறது.
அந்த வகையில எல்லா தோழர்களுக்கும் மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட அத்துணை தோழர்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி பேச நினைக்கிறேன். அதை நம்முடைய சைமன் அழகாக ஒருங்கிணைக்கின்ற போது ஒவ்வொரு தோழர்களும் வருகின்ற போது அவர்களை பெயர் சொல்லி வாருங்கள் என்று வரவேற்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அந்த வகையில எல்லோருக்கும் மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டவர்கள், அதே போல முகநூல் நிரலில் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி, ஏனென்றால் இதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இந்த 3 அமைப்புகளும் ஒன்றாக நின்று ஒருமுகத்தோடு செல்லக்கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அதுல அது முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ராமச்சந்திரனுக்கும் எனக்குமா ஒரு தன்மைன்னு வச்சு நம்முடைய இந்த இதில் உள்ளே நின்று செயல்படக்கூடிய தோழர்கள் எல்லோருமே அந்த ஒரு ஒருங்கிணைப்பை ஒரே முகம் ஒரு முகமாக நாம் இதில் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் மீண்டும் மீண்டும் இந்த 3 அமைப்புகளையும் சொல்லுகிறோம். நம்முடைய போடக்கூடிய பேனர்ல அதே போலதான் 3 அமைப்புகளுடைய பெயரை போடுறோம். இன்னைக்கு பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி என்ற ஒரு லோகோவை பார்த்திருப்பீங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளவு அழகாக இருக்குது அந்த லோகோ. மணியண்ணாஜி ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த லோகோ பார்த்த உடனே. அது ஒரு அருமையான அதுல பேராசிரியருடைய இந்த படத்தை ஏற்பாடு செய்த வேற யாரும் இல்லை, ராமச்சந்திரன் தான். ராமச்சந்திரன் கொஞ்சம் செயற்கை நுண்ணறிவு டெக்னிக்கை படிச்சுக்கிட்டு அவன் வரைந்து தந்த படம் தான் அந்த படம், பேராசிரியருடைய படம். அதைத்தான் அந்த லோகோவில மையத்துல வச்சு மேலே செய்திருக்கிறது நம்முடைய பேனர் வடிவமைக்கக்கூடிய தம்பி குமார் செய்திருந்தாரு. அந்த பேனரே நல்லா, அந்த லோகோவே நல்லா இருக்குது இப்போ நமக்கு. அந்த வகையில மீண்டும் எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி கங்கா. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியாக அமைந்தது. குறிப்பாக மணியனாட்சி பங்கு பெற்றது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுவும் போக மற்ற எல்லா தோழர்களும் மிக நன்றாக பங்கேற்று செயல்பட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நிறைவு கூடலுக்கு போயிடலாம் சைமன். சரி 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 முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். நிறைவு பாடலுக்கு போயிடும். நன்றி தோழர்களே. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. நிறைவு பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பு. புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று சேர்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொரு பயன்தரம் மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. நன்றி சைமன். அருமை அருமை நிறைவு பாடல். தோழர்களை நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கங்கள், மீண்டும் நன்றிகள். மீண்டும் நாம்
வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலையில் சந்திப்போம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.